அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நேற்றைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா, குரூப் 4ல பார்த்தீங்கன்னா, குரூப் 2வும் பிரிலிம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, சிலபஸ் மாற்றம் நடைபெற்று உள்ளது. நான் ஏற்கனவே கூறியுள்ளேன். எப்படின்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சி தலைவர் ஐயா பார்த்தீங்கன்னா, எஸ்.கே. பிரபாகர் ஐயா வந்ததுக்கப்புறம், டிஎன்பிஎஸ்சியோட செயல்பாடு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பார்த்தீங்கன்னா, முன்னேற்றம் அடைந்திருக்கு. டெஸ்ட் ரிசல்ட் டக்குன்னு வரதா இருந்தாலும் சரி, அடுத்தால என்னதுன்னா, நம்ம மாணவர்களோட ரெஸ்பான்ஸ்க்கு உடனே பார்த்தீங்கன்னா, அதுக்கு கருத்து தெரிவிக்கிறது, எல்லாமே பார்த்தீங்கன்னா, டக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பார்த்தீங்கன்னா, ரெஸ்பான்ஸ் கூட வந்திருக்கு. அதனால டிஎன்பிஎஸ்சியோட செயல்பாடு பார்த்தீங்கன்னா, இன்னும் அதிகரித்தனால மாணவர்களோட சூழ்நிலையை புரிந்துகிட்டு, அதான் இங்க இந்த லாஸ்ட் நடந்த எக்ஸாம்ல என்னாச்சு, குரூப் 2க்கும், குரூப் 4க்கும் என்னாச்சுன்னா, குரூப் 2 கொஸ்டின் ஈஸியா இருந்துச்சா, குரூப் 4 கொஸ்டின் என்னாச்சு, கஷ்டமா இருந்துச்சுன்னா எப்படி நம்ம வாஸ்ட்டா போய் படிக்க வேண்டியதா இருந்துச்சு. அதெல்லாம் புரிஞ்சுகிட்டு, அதாவது ஒரு சமூக நீதி மறுக்கப்படுதா, அந்த சமூக நீதி மறுக்காம இருக்கிறதுக்கு 2 பேத்துக்கும் ஈக்குவலா இருக்கிறதுனால, இப்போ சிலபஸ் 10த்துக்குள்ளே வடிவமைச்சிருக்காங்க. ஆனா 10த்துக்குள்ள தான் கேள்வி கேட்பான்னு கேட்டா, இல்ல. கண்டிப்பா அப்படி யாரும் சொன்னா நம்பாதீங்க. சிலபஸ் தான் குடுத்துருக்காங்க. 10த் வரைக்கும் எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்ன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் கேட்பாங்களான்னு கேட்டா, இல்ல. இதுவரைக்கும் அப்படி கேட்கல. இந்த சிலபஸ்ல இருக்கிறது நீங்க எங்கனாலும் படிச்சுக்கணும். கான்செப்ட்ல தான் நெறைய இருக்கும். இனிமேல் மொட்டை மனப்பாடம் ஒப்பேராது உங்களுக்கு யாருக்குமே புரிஞ்சு தான் படிக்கணும். நம்ம ஏற்கனவே புரிஞ்சு தான் நம்ம பார்த்தீங்கன்னா எல்லாம் சொல்லிக் குடுப்போம். இதெல்லாம் ஈஸியா முடிச்சிடலாம் நீங்க. ஆனா எல்லாரும் என்னடா எல்லாரும் ஈஸிங்காலு எல்லாரும் ஈஸிங்கா எல்லாரும் அப்ப எல்லாரும் பாஸ் ஆயிரலாமா? முடியாது. ஜிகேல பார்த்தீங்கன்னா, இனிமேல் ஜிகேயோட ஆதிக்கம் இருக்கும். அதுக்கப்புறம் தமிழோட ஆதிக்கமும் இருக்கும். ஒரு கொஸ்டினும் இனிமே இம்பார்ட்டன்ட் தான் இருக்கும். ஏன்னா, தமிழ் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் பார்த்தீங்கன்னா 88, 90 கொஸ்டின் அடிக்கலாம். 92, 92 கொஸ்டின் அடிக்கலாம். இந்த 98 கொஸ்டின் 97 மேல அடிக்கும் தெரியுமா? அது அவங்களுக்கு தான் வெற்றி தீர்மானிக்கும். ஒரு கொஸ்டின் இனிமே இம்பார்ட்டன்ட் தான். நம்ம பார்த்தீங்கன்னா, ஜிகேல பார்த்தீங்கன்னா, இனிமே எத்தன கொஸ்டின்னு பிரிச்சு குடுத்துட்டாங்க. முன்னாடியும் அதே பேட்டர்ன்ல தான் அவங்க எடுத்திருந்திருக்காங்க. அத இப்ப தான் குடுத்துருக்காங்க. அவ்வளோதான். வேற ஒண்ணும் இல்ல. அந்த ஒரு எக்ஸாம் கொஞ்சம் கூட எடுத்திருப்பாங்க. இந்த தடவ அப்படியே பார்த்தீங்கன்னா, இப்போ சயின்ஸ்னா 5 கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ பாருங்க நம்ம தமிழ் தகுதி தேர்வு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம எல்லாமே சேர்த்து பார்ப்போம். டிஎன்பிஎஸ்சி பார்த்தீங்கன்னா, ஃபுல்லத்தையும் மாத்தி வச்சுட்டாங்கன்னு கிடையாது. இது எல்லாமே எங்க உள்ளதுன்னா, தமிழ் எலிஜிபிலிட்டில உள்ளது. தமிழ பொறுத்தவரைக்கும் 100 கொஸ்டினும் தமிழ் எலிஜிபிலிட்டில உள்ளது 1. அடுத்தால நம்ம இது இருக்கலாம். நம்ம ஏற்கனவே சிலபஸ் இருக்குல்ல. பார்ட் ஏ இல்ல இலக்கணம். அந்த 21 டாபிக்ல ஒரு 20 டாபிக் கிட்ட அது அப்படியே பார்த்தீங்கன்னா, நல்லா பிரிச்சு குடுத்துருக்காங்க. இதில படிக்க பயப்பட வேண்டியது எதுவுமே இல்ல. புரிஞ்சு படிச்சீங்கன்னா தான் வேலை இனிமே நடக்கும். இனிமேல் பார்த்தீங்கன்னா, ரொம்ப தமிழுக்கு டெய்லி நான் சொல்ல மாரி தமிழுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. தமிழுக்கு டெய்லி 1 மணி நேரம் படிங்க. தமிழுக்கு 1 மணி நேரம். அதில மேக்ஸுக்கு ஒரு 1 மணி நேரம். அதாவது ஜிகேக்கு நான் சொல்றேன் ஒரு 6 மணி நேரம், 5 மணி நேரம் இப்படி பண்ணீங்கன்னா, டெய்லி ஒரு 8 மணி நேரம் ஒதுக்குனீங்கன்னு வச்சுக்கங்களேன், டாப் மார்க் வர முடியும். அப்பனா தான் அதனால இப்படி படிங்க. இத விட ரொம்ப முக்கியமானது என்னன்னா, இந்த சிலபஸ் நான் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபுல்லியும் அனலைஸ் பண்ணி வச்சிருக்கேன். அந்த இது மாடல் கொஸ்டின்லாம் வச்சிருக்கேன். அதெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிரும். வாங்க இப்போ பார்க்கலாம். இப்போ மாடல் கொஸ்டின்லாம் வச்சிருக்கேன். அதாவது இந்த சிலபஸ்க்குள்ள உள்ள மாடல் கொஸ்டின் எல்லாமே வச்சிருக்கேன். அது போக பார்த்தீங்கன்னா, எலிஜிபிலிட்டி கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, பின்னாடி வச்சிருக்கேன். இந்த எலிஜிபிலிட்டி கொஸ்டின் எதுனா மொத்தம் எத்தன நடந்திருக்கு தெரியுமா? 19, 38 அடுத்தால ஒரு 10 இப்போ. மொத்தம் பார்த்தீங்கன்னா, நான் பிடிஎஃப் சென்ட் பண்ணியிருப்பேன் பாருங்க குரூப்ல, டெலிகிராம் லிங்க் கீழ வச்சிருக்கேன். அத போய் பாருங்க. 19 கொஸ்டின் ஒரு 19 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, தமிழ் எலிஜிபிலிட்டி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா, ஒரு பிடிஎஃப் சென்ட் பண்ணியிருப்பேன். அடுத்தால ஒரு 19 ஒரு கொஸ்டின் சென்ட் பண்ணியிருப்பேன். அப்போ எத்தன 38 ஆச்சா? அடுத்தால இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 10 கொஸ்டின் சென்ட் பண்ணுவேன் பெராட்டி. அப்பவும் மொத்தம் 48 எக்ஸாம் தான் இதுவரைக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி எக்ஸாம் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் தமிழ் எலிஜிபிலிட்டி எக்ஸாம் என்னைக்கு நடந்துச்சுன்னா, நம்ம பொது தமிழ பொறுத்தவரைக்கும் 12/3 12ஆம் தேதி 3வது மாசம் 2022 அப்போ நடந்தது ஒரு எக்ஸாமு. அப்போலேருந்து தான் தமிழ் எலிஜிபிலிட்டி எக்ஸாம் பார்த்தோன்னா, மொத எக்ஸாமு. எந்த எக்ஸாம்னா, அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஃபிஷரீஸ் அந்த எக்ஸாம் தான் நடந்துச்சு. அதுதான் மொத பார்த்தீங்கன்னா, தமிழ் எலிஜிபிலிட்டி எக்ஸாம் நடந்துச்சு. அதுலேருந்து இப்போ கடைசி பார்த்தீங்கன்னா, என்ன எக்ஸாம் நடந்துச்சுன்னா, கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் இன்டர்வியூ போஸ்ட் அதாவது குரூப் 2 கேடர்ல டிகிரி எக்ஸாம் நடந்துச்சு. அதோட சேர்த்து மொத்தம் 48 கொஸ்டின் இருக்கு. இதுவும் இதுவும் நீங்க பார்த்தீங்கன்னா பார்க்கணும். இதையும் நம்ம பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஏற்கனவே நம்ம பார்த்தீங்கன்னா அன்னைக்கு முன்னாடியே பிடிஎஃப் கிரியேட் பண்ணி வச்சிட்டோம். அதுதான் நம்ம மொத பாருங்க தமிழ் எலிஜிபிலிட்டி மொத்தம் பிடிஎஃப் நம்ம தான் போட்டிருப்போம். அந்த ஒரு 48 கொஸ்டின் இருக்கா தமிழ் எலிஜிபிலிட்டி ஒரு 48 கொஸ்டின். இந்த 48 கொஸ்டின் நீங்க பார்த்தீங்கன்னா பார்க்கணும். இதை அனலைஸ் பண்ணி வச்சிருக்கேன். இது அதுக்கப்புறம் ஸ்கூல் புக்கில் அதில் எப்படிலாம் கேட்பான் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்மளுக்கு அக்கு வேறு ஆணி வேறு தான். அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா தமிழாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் நம்ம பார்த்தீங்கன்னா உரு தட்டிடலாம். சரிங்களா? இப்போ பாருங்க 48 அடுத்தால பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குரூப் 2 குரூப் 4 UO3 UO4 அதேமாதிரி எக்ஸாம் இருக்கலாம். நம்ம இப்போ இதுக்கு முன்னாடி எழுதிருந்தோம்ல அந்த பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா ஒரு 9 எக்ஸாம் நடந்துச்சு. இப்போ இந்த குரூப் 2 வரைக்கும் அதில் உள்ள இலக்கண கொஸ்டின் பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கு படிக்கணும். ஸ்கூல் புக்கில் 10th வரைக்கும் சொல்லுவாங்க. ஆனால் 6th to 10th நல்லா படிக்கணும். அடுத்த 11th 12த்தும் நீங்கள் சிலபஸில் உள்ளதை படிச்சு தான் ஆகணும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி வரையில் சொல்லுறேன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது படிக்கணும். அந்த சிலபஸ் ரிலேட்டடாக இருக்க கொஞ்சம் வெளியே படிச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லது. ஏன்னா அவுட் ஆஃபில் படிக்கிறது ரொம்ப பெட்ரு. ஏன்னா இது என்னோட கருத்து.
கண்டிப்பா வந்து பார்த்தா, அது வந்து பார்த்தா பிரதிபலிப்பு இருக்கும். எவ்வளோ டெஸ்ட் நெறைய நல்லா போட்டு நல்லா புரிஞ்சு படிக்கணும். எல்லாமே வந்து பார்த்தா நம்ம வீடியோ அடுத்தடுத்து தொடர்ச்சியா வரும். இப்ப வாங்க சிலபஸ்க்குள்ள போயிரலாம். இப்ப பாருங்களேன், சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10த் ஸ்டாண்டர்ட் தான் குடுத்துருக்காங்க. 100 கொஸ்டின் சொல்லிட்டாங்க. 100 கொஸ்டின் என்னன்னா, இப்ப முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, பார்ட் ஏ, பி, சி 3ஆ இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அதோட ஆதிக்கம் வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சிருக்காங்க. வேற ஒண்ணும் இல்ல. இப்ப இந்த பாருங்க, இலக்கியத்த வந்து குறைச்சு தமிழ் அறிஞருக்கு தமிழ் தொண்டும். இது 2த்தையும் சேர்த்து 15 மார்க்ல தான் கொண்டு வந்துட்டாங்க. முன்னாடி இருந்து அதில 60 மார்க் இருந்துச்சு. இப்போ 15 மார்க் கொண்டு வந்துட்டாங்க. அவ்வளோதான். அதே இலக்கணத்த வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 85 கொஸ்டினா வச்சுட்டாங்க. இலக்கணம் ஒரு 85 கொஸ்டினும், இலக்கணம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 85 கொஸ்டினா, அடுத்தது வந்து இது நம்ம இலக்கியமும், அறிஞர்கள் தொண்டும் ஒரு 15 கொஸ்டின். மொத்தம் 100 கொஸ்டின். ஆனா, இந்த 100 கொஸ்டின் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸின்னு நெனைக்காதீங்க. ஈஸின்னு நெனைக்கக்கூடாது எதுவுமே. டெய்லி பிராக்டிஸ் இருந்தா தான் கரெக்ட்டா போட முடியும். எப்படி ஒரு மேத்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸின்னு நெனைச்சுட்டு பார்க்காம போனோம்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேத்துக்கு வந்து இலக்கணம் தான் தப்பு பண்ணுவாங்க. கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுவாங்க. கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணீங்கன்னா, வ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாமே ஃபெயில் ஆயிருவீங்க. ஃபெயில் ஆனா இது ஒரு கொஸ்டின்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட்டே பாதிக்கும். அதனால கேர்லெஸ் மிஸ்டேக் இனிமே கான்செப்ட் தெரிஞ்சா தான்ப்பா ஒப்பேரும். மொட்டை மனப்பாடம் ஒப்பேறாது. இவ்வளதான் சிம்பிளா சொல்லணும்னா, கான்செப்ட் நம்ம வந்து கான்செப்ட்டா தான் சொல்லிக் குடுப்போம். அதனால பிரச்சனை இல்ல. இப்ப பாருங்க நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் பாருங்க. இப்ப பாருங்க என் 100 கொஸ்டின். இந்த 100 கொஸ்டின்ல இலக்கணம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இலக்கணம் வந்து 25 கேள்வி. ஃபர்ஸ்ட் இந்த பார்ட்ல. எத்தன பார்ட் இருக்குன்னா, மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 7 பார்ட் இருக்கும். இங்க பாருங்க. மொத்தம் 7 பார்ட். 7 பார்ட்ல அலகு வந்து பார்த்தீங்கன்னா 7 அலகு. 7 அலகுல முதல் அலகு பாருங்க. இலக்கணத்துல எழுத்து இலக்கணமும் வச்சிருக்காங்க. எழுத்தும் சொல்லும் மட்டும் வச்சிருக்காங்க. சரிங்களா? எழுத்தும் சொல்லும் மட்டும் தான் வச்சிருக்காங்க. இதுலயும் பாருங்களேன், அந்த எழுத்து சொல் பொருள் இலக்கணம் இல்ல, யாப்பு இல்ல, அணி இல்ல. ஆனா, இந்த பொருள், யாப்பு, அணி இது 3த்தையுமே ஒரு இதுல கவர் பண்ணி வப்பாங்க. எப்படி வப்பாங்கன்னு நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஒரு 3, 4, 5 டாபிக் இருக்கு. அந்த 5 டாபிக்காண்டி நம்ம வாஸ்ட்டா தான் கொஞ்சம் படிக்க வேண்டியது இருக்கு. 10த் வரைக்கும் நல்லா வாஸ்ட்டா படிக்க வேண்டியது இருக்கு. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப கம்பராமாயணம் இதெல்லாம் படிக்குமா சார் கேட்டா வேண்டாம். ஆனா சொல்லு பொருள் படிக்கணும், இலக்கண குறிப்பு படிக்கணும், அத நூலாசிரியர் படிக்கணும். அடுத்தல இது மாரி 1, 2 சில இதெல்லாம் படிக்கணும். அப்பனா தான் வந்து பார்த்தீங்கன்னா, சில டாபிக்ல எடுக்க முடியும். ஏன்னா பொருந்தா சொல்லுன்னு ஒரு டாபிக் இருக்கும்பா. இந்த பொருந்தா சொல் டாபிக்ல நீங்க எப்படி போடுவீங்க? அதுல எதுனான்னு கேட்பான். அதுதான் அதோட இது. ஒரு இலக்கணத்தோட மகிமை எதுக்கு இலக்கணம் வடிவமைச்சிருக்காங்க நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு உரைநடையை படிக்கணும், ஒரு செய்யுள் படிக்கணும், எல்லாம் படிக்கணும்னாலே தான் வச்சுப்பாங்க. இப்போ சொற்களை ஒழுங்குபடுத்துக்கன்னு இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா, திருக்குறள் லைன குடுப்பான். நம்ம இலக்கிய லைன கூட குடுக்கலாம். இலக்கண லைன குடுக்கலாம். எந்த லைன்னாலும் குடுக்கலாம். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு உரைநடை லைன் தான் இப்போதைக்கு பேசிக் கேட்டுட்டு இருக்காங்க. இது திருக்குறள் லைன் தான் கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப நான் உங்களுக்கு பார்த்தா ஒரு சிலபஸா வரையில உங்களுக்கு ஒரு இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, அதற்கு இதெல்லாம் வச்சிருக்கேன் பாருங்க. இப்போ ஒரு பாருங்க. பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக சரிங்களாப்பா? பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக. பாருங்க. பிரித்தெழுதுகவும், சேர்த்தெழுதுகவும் இருக்குதா? இது வந்து ஒரு டாபிக். அப்போ இதுக்கு என்ன தெரியணும்? புணர்ச்சி விதி தெரியணும். புணர்ச்சி விதி கண்டிப்பா தெரியணுமா? ஆமா. புணர்ச்சி விதி தெரிந்தா தான் நீங்க பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக தெரியும். இது 6த் டூ 10த் வரைக்கும் நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு, இதுல ஒண்ணு கேள்வி இருக்கு. 6த் டூ ஓல்டு புக்குக்கு படிக்கணுமான்னு கேட்டா, கண்டிப்பா படிக்கணும். ஏன் சொல்றேன்னா, கீழ சொல்றேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இங்க பாருங்க. இதுலயே இப்ப சொல்லியிருந்தேனே. இப்ப பாருங்கண்ணே. இப்போ நான்மணிக்கடிகைன்னு இருக்கு. நான்மணிக்கடிகை வந்து பார்த்தீங்கன்னா, இங்க மட்டும் ஒரு நியூ புக்ல மட்டும் தான் இருக்கான்னு கேட்டா இருக்காது. ஓல்டு புக்ல சில இதெல்லாம் இருக்கும். அப்போ ஓல்டு புக்ல போய் படிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா, நம்ம இப்போ ஆனா இந்த சிலபஸ் முக்காவாசி வந்து பார்த்தீங்கன்னா, நியூ புக்க வச்சு தான் வடிவமைச்சிருக்காங்க. ஆனா அவங்க பார்த்தோன்னா, இந்த கொஸ்டின் எடுக்கிற ஆள் இருக்காங்கல்லப்பா, அவங்க வந்து பார்த்தோன்னா, ஒரே எக்ஸாமுக்கு எல்லா எக்ஸாமும் ஒரே ஆளா எடுக்காங்க, எடுக்கல. அப்ப என்ன செய்வாங்க, அவங்க வந்து பார்த்தோன்னா, இப்படிலாம் போய் எடுத்துருவாங்க. 6த் ஓல்டு புக்ல போய் எடுக்கலாம். 7த் ஓல்டு புக்ல, 6த் டூ 10த் ஓல்டு புக்கு, நியூ புக்ல அந்த மெஜாரிட்டி ஆஃப் கொஸ்டின் இருக்கும். தமிழ் எலிஜிபிலிட்டி கொஸ்டின் நீங்க போட்டிருக்கணும். இதெல்லாம் வந்து பார்த்தா பார்த்தாலே நம்ம எல்லாமே கரெக்ட்டா தந்துருவோம். அதுபடி வந்து பார்த்தீங்கன்னா, அன்வான்டடா எதுவுமே தர மாட்டோம். நம்ம குடுக்கறத நீங்க படிச்சீங்கன்னா, அதுவே இப்ப நீங்க வந்து பார்த்தா நல்லா கிளியர் பண்ணிடலாம். அதுபோக ஜிகேக்கும் வந்து பார்த்தா நான் ஒரு வந்து ஐடியா சொல்றேன் பாருங்க பின்னாடி. இப்போ இந்த இது இருக்குல்ல, பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக இருக்கு. இது எப்படிலாம் கேட்பாங்கன்னு நான் வந்து பார்த்தீங்கன்னா, மாடல் கொஸ்டின் வச்சிருக்கேன். இந்த இந்த இருக்குல்லப்பா, கட்டாய தமிழ் மொழி இருக்குல்ல, இதுல இருந்து தான் பாதி சிலபஸே வந்து பார்த்தீங்கன்னா, கவர் பண்ணி வச்சிருக்காங்க. எது பாதி சிலபஸே இதுலேருந்து தான் கவர் பண்ணியிருக்காங்க. கட்டாய மொழி இருக்கலாம், அந்த இது தமிழ் எலிஜிபிலிட்டி எக்ஸாம் அதுலேருந்து தான் பாதி இது. ஏன் பாருங்க, பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக எதிர்ச்சொல் இருக்கும், பொருந்தா சொல் இருக்கும், பிழை திருத்த சந்திப்பிழை, மரபுப்பிழை இருக்கும், வலுச்சொல் இருக்கும், பிறமொழி சொற்கள் இருக்கும், ஆங்கில சொல், தமிழ் சொல் இருக்கும், ஒலி வேறுபாடு இருக்கும். ஏன்னா அந்த மைங்கொலி எழுத்து அந்த வேறுபாடு, ஒரு பொருள் தரும் பல சொற்கள், வேறு சொல், இந்த டாபிக் இருக்கு. அகரவரிசை, சொற்களை ஒழுங்குபடுத்தல் இருக்கு, இருவினை இருக்கு, விடைகற்ற வினாமிக்கே வந்து பார்த்தா அது வினா எழுத்துன்னு இருக்கும். அதுக்குள்ளே வந்து இதை வந்து வர வச்சுருவாங்க. எவ்வகை வாக்கியம் இந்த இருக்கா, ஓமை விளக்கம் பெரு பொருத்தமான பொருள். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பத்தியை கொடுத்துட்டு அதில் ஓமை பழமொழி இதெல்லாம் வந்து இருக்கும். அந்த சிலபஸ் இருக்கும். அலுவல் சார்ந்த இது விடை வந்து இல்லை. பிறமொழி சொற்கள் இருக்கா, ஊர்பில் மருவும் இருக்கா, நிறுத்தற் குறியீடு, பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல், பொருத்தமான காலம் இருத்தல், சரியான வினைச்சொல். இந்த இணைப்பு சொல்லலாம் ஈஸின்னு நினைப்பீங்க. ஆனால் இதுதான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உரைநடையிலையும் போய் படிக்கணும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு வெர்ஷன் வச்சு படித்து நான் உங்களுக்கு புரிய வைக்கேன். சரிங்களா? இருபொருள் தருக, குறுநெடில், அதை கலைச்சொல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது அப்படி இருக்கும்.
பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல், சொற்களின் கூட்டு பெயர்கள் தான் இதான் மரபு பிழை இதெல்லாம் வரும்ல அந்த அது. பிழை திருத்தம், ஒரு சொல்லும் பொருள், ஒருமைப்பன்மை, பத்தியிலேருந்து இதுதான் அந்த தான் ஒரு பத்தியை கொடுத்துட்டு வந்து தலையங்கம் அந்த அதெல்லாம் இருந்துச்சுல அந்த அது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் மேலே வந்து சிலபஸ் சொல்லுறேன். அதுக்கப்புறம் முதல்ல என்ன பார்த்துக்கோங்க, பிரித்தலுக்கு சேர்த்தலுக்கு அதுமாதிரி இந்த வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ இருக்கலாம். இந்த பார்ட் ஏ நம்ம இதுக்கு முன்னாடி எழுதின சிலபஸ் இருக்கலாம். அதில் உள்ளதை அப்படி தான் வச்சுக்கோங்க. இது இருக்குது, எதிர்ச்சொல்லு, பொருந்தா சொல் இருக்குது, இது இருக்குது, வேர் சொல்லு எல்லாமே இருக்குது. ஆனால் என்ன இந்த எதுகை மோனை மட்டும்தான் இல்லை. விடைக்கிட்ட இது இந்த எதுகை மோனை மட்டும் இல்லை. இந்த டாபிக் மட்டும்தான் இல்லை. எதுகை மோனை டாபிக் மட்டும் இல்லை. ஆனாலும் இது வந்து கேட்கலாம். ஏன்னா எப்படினாலும் கேட்பாங்க. இப்போ அங்கே பிரித்தெழுதுக்க வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்தெழுதுக்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக் பேக்கு பின்னாடி நிறைய இருக்குமா அது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அது மட்டும் தான் கேட்பாங்கன்னு கிடையாது. ஆனால் அதை முதல்ல படித்து வச்சுக்கிட்டு அது கான்செப்ட் தெரிஞ்சுன்னா போதும். இப்போ பிரித்தலுக்கு சேர்த்துக்கு புணர்ச்சி விதி தெரிஞ்சுட்டுன்னு வச்சுங்களேன், ஈஸியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக எடுக்கலாம். இப்போ பாருங்கள், மூச்சு அடக்கி என்ன சொல்லி பிரித்தெழுதுன்னு இருக்குது. மூச்சு ப்ளஸ் அடக்கின்னு இருக்கா. இப்போ இது என்னாச்சு, இச்சு ப்ளஸ் உயிர்வின் உக்குரல் மெய்யோட்டோட விதிப்படி என்னாச்சுன்னா இந்த சூவில் வந்து பிரிப்போமா, இச்சு ப்ளஸ் ஊ. அப்போ என்னது உக்குரல் வந்து கெட்டு போயிடும். நிலைமொழியில் இறுதியில் இருக்க கெட்டு போயிட்டு அடுத்தது நிலைமொழியில் இறுதியில் இருக்க இச்சும் வறுமொழியில் முதல்ல இருக்க ஆவும் என்ன இச்சு ப்ளஸ் சா ஆயிட்டா. அப்பவும் மூச்சடக்கின்னு ஆயிரும். இப்படி வந்து எதுனா இதில் இது உயிர்வெண் உக்குரல் மெய்வெட்டு ஓடும் என்னும் விதிப்படியும் அதாவது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவதை இயல்பு என்னும் விதிப்படியும் 2 விதி இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால இப்படி வந்திருக்கு. இதுமாதிரி கான்செப்ட் தெரியும். ஒரு விதி புணர்ச்சி விதி கான்செப்ட் தெரிஞ்சுன்னா நீங்கள் அடிச்சிடலாம். பிரித்தல்க சேர்த்தல்க இது பண்பு புணர்ச்சி அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதுமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே புணர்ச்சி விதி தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கான்செப்ட் தெரிஞ்சுட்டு எல்லாமே அப்ளை பண்ணி பார்க்கணும். நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிறது நிறைய பார்த்துட்டாலே போதும். அதுக்கப்புறம் எப்படி கொஸ்டின் கேட்டாலும் இதை அடிச்சிடலாம். அதுமாதிரி பாருங்களேன், இப்படியும் கேட்பாங்க. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா மெய்யீறு மெய் முதலா, மெய்யீறு உயிர் முதலா, உயிர் மெய் முதலா. இது வந்து பார்த்தீங்கன்னா இது பிரித்தெழுதுகளில் புணர்ச்சியில் தான் வரும். தமிழ் எலிஜிபிலிட்டி கொஸ்டின் காமிக்க உங்களுக்கு அதிலே ரொம்ப புரியும். அடுத்த பாருங்கள், 2வது என்னது இருக்குது, சந்திப்பிழை இருக்குது. சந்திப்பிழை இருக்காப்பா, சந்திப்பிழை. இந்த சந்திப்பிழை எப்படி படிக்கணும்னா இந்த சந்திப்பிழையில் தான் குரில் நெடில் வேறுபாடு, சந்திப்பிழை இது இருந்துன்னா ஒளி வேறுபாடு நம்ம முன்னாடி படிச்சுப்போம்லா பார்ட் ஏல, அதுதான் இது. மொத்தம் 5 எழுத்தில் உள்ள வேறுபாடு ஃபுல்லுமே இது எங்கே இருக்குது, 6th to 8th வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். நீ 6th to 8th மட்டும் படிச்சுன்னா காணுமான்னு கேட்டால் காணாது. ஆனால் ஃபஸ்ட்டு இருந்ததுன்னா 6th to 10th தான் இப்போ ஃபஸ்ட்டு படிக்கணும். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா 11th 12th அவங்க படிக்கணும்னு சொல்ல, 6th to 10th ஃபஸ்ட்டு படிங்க. சிலபஸில் உள்ளதை மட்டும் நல்லா படிச்சுக்கிட்டு 11th 12thலையும் சிலபஸில் உள்ளதை படிக்கணும். ஏன்னா ஒரு 5 கொஸ்டின் நம்மளுக்கு வெளியே போய் கேட்டாலும் அந்த 5 கொஸ்டின் தான் நம்மளை வெற்றியை தீர்மானிக்கும். தமிழில் நம்ம குறைஞ்சிட்டோம்னா அப்போ ஜிகேயில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அங்கேயே காம்படிஷனை விட்டு வெளியே போயிடுவோம். ஜிகேலையும் குறைய விடக்கூடாது, தமிழ் குறைய விடாது. இந்த தடவை கட் ஆஃப் எல்லாம் கூட தான் வரும். ஆனாலும் கூட வந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேர்லெஸ் மிஸ்டேக் வரும். டிஎன்பிசியே சில கொஸ்டின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1-2 கொஸ்டின் பாருங்களேன், இலக்கணத்தில் என்ன பண்ணி வச்சுருப்பாங்கன்னு பாருங்கள், கொலை பண்ணி வச்சுருப்பாங்க. வேணா பாருங்கள், ஆப்ஷன் 2 ஆப்ஷன் சரியாக வர மாதிரி இருக்கும். அப்படி இப்படிலாம் இருக்கும், எல்லாமே இருக்கும். டிஎன்பிசியான தலைவர் ஐயா பிரபாகர் ஐயா வந்ததுக்கப்புறம் செக்ரட்டரி என்ன வேலை பார்க்குறோ அதை விட சூப்பராக வந்து அந்த வேலை பார்க்கறத வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து அவரோட திறமையை வந்து பார்த்தா அவரோட தகுதியை வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிட்டு இருக்காரு. அதான் இது அவரோட மகிமையே அதுதான். பாருங்க, இனவெழுத்து இருக்கா, இந்த இனவெழுத்து அடுத்தல சுட்டெழுத்து வினா எழுத்து இருக்குது, ஒருமைப்பன்மை இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மாடல் கொஸ்டின் வச்சுருக்கேன் கீழே. இங்கே பாருங்க, சந்திப்பிழை இருக்கா. இப்போ இந்த சந்திப்பிழைக்கு நீங்கள் தெரியணும்னா என்னெல்லாம் தெரியணும் நான் சொல்கிறேன் பாருங்கள். நம்ம வல்லினம் மிகவும் வல்லினம் மிகா படிக்கணும். வல்லினம் மிகவும் வல்லினம் மிகா படிக்கணுமா, மிகவும் மிகா மிகவும் மிகவும் படிக்கணும். அடுத்தால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 50 இது இருக்கலாம், எழுத்து சொல் இலக்கணம் தெரிஞ்சால் தான் இந்த சந்திப்பிழையை போட முடியும். ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்தா ஒரு இரட்டை கிளைவில் வல்லினம் மிகுமா மிகாதா, அடுத்தால ஒரு பண்பு தொகையில் வல்லினம் மிகுமா இருக்காதா, அப்படிலாம் எல்லாமே இருக்கும். அதனால் இது படித்தீங்கன்னா சந்திப்பிழை தெரியும்னா கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எழுத்து சொல் அந்த இலக்கணம் தெரிஞ்சிருக்கணும். அதனால் இப்போ பாருங்கள், காலத்தை அறிந்து கொண்டால் நிகழ்காலத்தை செம்மைப்படுத்தி கொள்ளலாம்னு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இது எதனால் கொடுத்துருக்காங்கன்னா இப்போ பாருங்களேன், இப்போ கசதப இதில் தான் வல்லினம் மிகும், முன் கசதப இது முன்னே தான் வல்லினம் மிகும், அது தெரியும். இப்போ பாருங்கள், இது ஆ இருக்குது. அப்போ இதில் இங்கே வரையக்கூடாது, அது வரலை எதுவுமே. அறிந்து கொண்டால் நிகழ்காலத்தை இது சால செம்மை வருதா, அதை ஐ 2ஆம் வேற்றுமை உருவு, அதுக்கப்புறம் வந்து வல்லினம் மிகும்னு இருக்கா, அப்போ இச்சு வந்திருக்கு. அவ்வளோதான். வாய்ப்பாங்க படுத்தி கொள்ளும், இது வந்து பார்த்தீங்கன்னா இது வினை, இது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இக்கு வரும். அவ்வளோதான்ப்பா. இதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சு நீங்கள் படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். சந்திப்பிழையற்ற வாக்கியங்கள் இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் இருக்கும் சந்திப்பிழைக்கு. அதை குறுநெடில் வேறுபாடு பார்த்தோமா, குறுநெடில் வேறுபாடு பாருங்கள், தொடு தோடு, அவ்வளோதான். இந்த குறில் நெடில்னா நீ இனிமேல் தான் நமக்கு வந்து வந்துட்டு இப்போது என்னென்னா தமிழ் எழுத்து இருக்கா, குறில் நெடில் படிக்கணும். குறில் நெடில் நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் ஃபுல்லுமே
அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 247 எழுத்தும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டார்டிங் நல்லா புரிய வச்சு படிச்சுட்டு தான் நல்ல கான்செப்ட்டை புரிஞ்சுக்கிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ்க்குள்ளே போகணும். அதுதான் ஒரு நல்ல ஒரு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ்னால் அப்படி தான் இருக்கணும். சரிங்களா? பாருங்க, தொடுனா தொடுதல் தான் கரெக்டு. இது எல்லாத்துக்கும் அதாவது தமிழில் ஜென்ரல் நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும். அப்படின்னா தான் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆகும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு கொஸ்டின் நிறைய பார்த்தாலே போதும். தொடுனா என்னது தொடுதல், தோடுனா என்னது நம்ம சொல்லுவோம் அணிகலன்னு சொல்லுவோம். அது இதை வச்சு கண்டுபிடிச்சலாம். இனி ஆப்ஷன் இனிமேல் ரிமூவ் பண்ண மட்டும் தான் இருக்கும், ஈஸியாக தான் இருக்கும். அது குறிநெல் மாற்றத்தில் தவறானது எதுவும் கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்களேன், பா பா இ இ உ உ இதில் எடுத்து இங்கே சி கொடுத்துருக்கான், அங்கே வா கொடுத்துருக்கான். ரெண்டுமே குறில் நெடில் கிடையாது. இது வேற வேற. அது அப்புறம் இதுதான் இப்படின்னு கேட்பாங்க. இதுதான் குறில் நெடில் வேறுபாடு. இங்கே பாருங்க, கொல் கோல் அப்படின்னு என்னது, கொல்னு என்னது பெருன்னு நம்ம சொல்லுவோம்ல, கொல் பெற்றுக்கொள் அப்படி சொல்லிதான் அதான் இது. கோல்னா நம்ம விண்மீன் தெரியும். இப்படி தான் இதுதான் குறில் நெடில் வேறுபாடு. குறில் நெடில் வேறுபாடு. கனகம்னா என்னதுன்னு தெரியும். பொன். கானகம்னா எது, காடு. அவ்வளோதான். சரிங்களா? ஏன்னா சொல்லு பொருள் தான் இது. நீங்கள் வந்து நிறைய இதுக்கு சொல்லும் பொருள் தான் நிறைய இடத்துல தேவைப்படும். இங்கே பாருங்கள், இதில் என்னென்னா சொல்லும் பொருள் இருக்குல்லப்பா, அந்த சொல்லு பொருள் தான் எல்லா இடத்துலையும் தேவைப்படும். நான் வேணால் சொல்லி காமிக்க பாருங்களேன். சொல்லு பொருள் தான் எதுலலாம் தேவைப்படும்னா இந்த பொருந்தா இதில் தேவைப்படும். வேறு இது இந்த இதுமாதிரி குறில் நெடிலுக்கு தேவைப்படும். ஒளி வேறுபாடுக்கு நீங்கள் சொல்லு பொருள் தெரிஞ்சால் தான் அந்த கான்செப்டே எடுக்க முடியும். இப்போ மரம்னு இருக்குது. இந்த மரம்னா எந்த வீரம்னு நம்ம சொல் பொருள் தெரியணும். அதுக்கும் சொல் பொருள் தெரியணும். சொல் பொருள்னா எப்படி, அந்த கான்செப்ட் தெரியணும். அப்படின்னா தான் அதான் கான்செப்ட் தான் இது. அதுக்குள்ள ஆன்சர் அர்த்தம் தெரியணும். இப்போ அதுதான். சரிங்களா? இன எழுத்து சுட்ட எழுத்துக்கு நான் கீழே வச்சிருக்கேன். ஒருமை அப்படிமைக்கு இது வச்சிருக்கேன். அதை பாருங்க, வேர்ச்சொல் அறிதல். வேர்ச்சொல் வந்து வினைமுற்று வினையச்சம் வினையாளன் பெயர். அது இது வந்து எல்லாம் தெரியும். ஒரு வேர்ச்சொல்லை கொடுத்துருவாங்க. வேர்ச்சொல் தான் ரொம்ப முக்கியம். தமிழுக்கு சிறப்பே வேர்ச்சொல் தான். அந்த வேர்ச்சொல்லேருந்து வினைமுற்று வினையச்சம் எல்லாமே கண்டுபிடிச்சிடலாம். அது பிரச்சனை கிடையாது. அது பேர்ச்சொல்லின் வகையறிதல் எது, நம்ம இது இருக்கலாம். பேர்ச்சொல்லின் வகையறிதல் வந்து பார்த்தீங்கன்னா எதெல்லாம் இருக்கும், பண்பு, குணம், தொழில், இதெல்லாம் இருக்கணும். அந்த இதுதான் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிலபஸில் இருக்கிறது தான். நம்ம பழைய சிலபஸ் தான். அயற்சொல்னா எதுனா இந்த திரிச்சொல் திசைச்சொல் இருக்கலாம். அதுதான் அயற்சொல், திரிச்சொல், திசைச்சொல். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடல் வச்சுருந்தாங்களா, அந்த கீழே வச்சிருக்கேன் பாருங்கள். தமிழ்ச்சொல் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதிர்ச்சொல்லுக்கும் நீங்கள் சொல்லுபொருள் தெரிஞ்சால் தான் ஆப்போசிட் கண்டுபிடிக்க முடியும். வினைச்சொல்லும் அப்படி தான். வினைச்சொல்லும் வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட் தான். அது பிரச்சனை இல்லை. எழுத்து பிள்ளையில் இது எல்லாமே அரைச்சிருப்பாங்க. இந்த சிலபஸை பொறுத்த வரைக்கும் வச்சதே வச்சுருப்பாங்க. இங்கே ஒரு எதிர்ச்சொல் பார்த்துட்டோமா, அங்கே ஒரு எதிர்ச்சொல் பார்த்தாச்சு. அடுத்தால இங்கேயே பாருங்கள், இந்த ஒரு எதிர்ச்சொல் வரும். அடுத்தால இங்கே ஒரு பொருள் தரும் பலச்சொற்கள், பொருந்தாச்சொல்லை கண்டறிதல், அகரவரிசை. இப்படி எல்லா இதுக்குமே நீங்கள் சொல்லு பொருள் நிறைய தேவைப்படும். நான் ஒரு 5 டாபிக் முன்னாடியே சொல்லுவேன். இந்த 5 டாபிக் படிங்கப்பா, 5 டாபிக் படிங்கன்னு சொல்லுவேன். எதெல்லாம் சொல்லும் பொருளும், அடுத்தால எதுனா ஆசிரியர் குறிப்பு, நூல் குறிப்பு, அடுத்தால வந்து பிரித்தெழுக சேர்த்தெழுக, அதில் வந்து ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல். இப்படி வந்து பார்த்தா ஒரு 5 டாபிக் சொல்லுவேன். அடுத்தது இது இந்த பிழை திருத்தம். இந்த 5 டாப்பிக்கே தான் அதிகமாக இதில் இருக்கும். இந்த அதிகமாக நம்ம ஆதிக்கம் பண்ணதே அதுதான். ஓரெழுத்து ஒரு மொழி. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும் பொருள் மாதிரி தான். அந்த எழுத்துக்கு என்ன பொருள் தெரியணும், அவ்வளோதான். எல்லாத்துக்கும் பொருள் தெரிஞ்சிருக்கணும். உரிய பொருள் கண்டறிதல்னா அந்த ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. ஒரு இதை கொடுத்துட்டு இதுக்கு என்ன பொருள் கண்டுபிடிங்கன்னு சொல்லுவாங்க. அதுதான் ஒரு பொருள் தரும் பலச்சொற்கள், பொருந்தாச்சொல்லை கண்டறிதல். இந்த பொருந்தாச்சொல்லை கண்டறிதல் தான் இருக்கையிலே நமக்கு வச்சுக்கையிலே பெரிய ஆபத்தான டாபிக் இந்த ஒரு டாபிக் இதுதான். ஏன்னா பொருந்தாச்சொல்லில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் எதுனான்னு கேட்கலாம். இதில் 4 கொஸ்டின் 5 கொஸ்டின் வச்சுருப்பாங்க. எதுனான்னு கேட்பாங்க. இந்த ஒரே டாபிக் தான் நம்ம வந்து பார்த்தா இது பண்ணும். அதே இந்த சொற்களை சீர் செய்தல் இருக்கலாம். அகரவரிசைப்படி சொற்கள் செய்தல் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருபொருள் குறிக்கும் சொற்கள் இது பிரச்சனை இல்லை. எழுத்து வழக்கு, பேச்சு வழக்கு இதெல்லாம் நான் கீழே வச்சுருக்கேன். ஆன்சரு அதில் மாடல் கொஸ்டின் வச்சுருக்கேன், பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்களேன், இந்த கோடிட்டு எழுத்தல் சரியான சொல்லி தேர்ந்தெடுத்து எழுதுதல். இதில் என்ன ஆகும்னா பள்ளிக்கு சென்று கல்வி பயிலுதல் சிறப்புன்னு இருக்காங்க. இதேமாதிரி இப்போ நம்மளை ஆப்ஷன்லாம் கொடுத்துருவாங்கப்பா, அது பிரச்சனை கிடையாது. ஆனால் ஆப்ஷன் கொடுத்தாலுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்ல வரும்னா 10th வரைக்கும் புக்கை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரீட் பண்ணியிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி பார்த்துக்கணும். ஏன்னா அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சொற்களை ஒழுங்குபடுத்துக இந்த இதேமாரி இதெல்லாம் வந்து தேவைப்படும். இந்த இணைப்பு சொல் இருக்குது தெரியுமா, இந்த இணைப்பு சொல்லுக்கும் ஏன்னா இந்த பாருங்க, எனவே, ஏனெனில், ஆகையால், அதுபோல, அதனால், வரை, பின்பு இப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இணைப்பு இந்த இதுக்கலாம் இது அடைப்புக்குறியில் வந்து பார்த்தா அந்த இணைப்பு சொல் கொடுப்பாங்க. இந்த இணைப்பு சொல் ஈஸின்னு நினச்சிக்கிடாதீங்க. ஏன்னா 4 ஆப்ஷன் பார்க்கல கஷ்டமாக இருக்கும். ஆப்ஷன் கரெக்டாக நல்லா செட் பண்ணோம்னா மாட்டிக்கிடுவோம். அதனால் அதுக்கு என்ன செய்யணும்னு நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அடுத்த வீடியோவில் சொல்லுறேன். இப்போ கடைசியில் சொல்லுறேன் உங்களுக்கு. பாருங்கள், கல்வி பயிலுதல் சிறப்பு இப்படிலாம் இருக்கா. அடுத்தால இது ஏன்னா இதெல்லாம் ஈஸியாக அடிச்சிடலாம். பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். இந்த பொருத்தமான பொருளை தேர்வு செய்தலையும் சொல்லு பொருள் வரும், எல்லாமே வரும். இதில் என்ன கொடுத்துருக்காங்க, இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கேட்பாங்க. ஆங்கில சொற்கள் கொடுத்துட்டு நிகரான தமிழ் சொல்லி பாருங்கள். இதில் என்ன கொடுத்துருக்காங்க, தகவல் தொடர்பு சாதனத்தில் செய்தி, தகவல் தொடர்பு சாதனம், சமூக மக்கள், அதாவது எதுனா மக்கள் குழுன்னு சொல்லுவாங்கலாம். இதெல்லாம் அப்படி கொடுத்துருவாங்க. ஊர் பேரோட மருவும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மருவும் வந்து பார்த்தீங்கன்னா நியூ புக்கில் இருக்குது.
நியூ புக்கில் இருக்க அந்த மருவும் பார்த்துருக்கணும். அதுக்கப்புறம் அவுட் ஆஃபும் மருவும் படிக்கணும். ஏன்னா தமிழ் எலிஜிபிலிட்டிலே அவுட் ஆஃபில் உள்ள ஊர் பேரோட மருவெலாம் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் அதனால அப்படி படிக்கணும். இப்போ புதுச்சேரினா புதுவை, மன்னார்குடி மண்ணை, மயிலாப்பூர்னா மயிலை, இதையும் படிக்கணும். அதுபோக தமிழ் எலிஜிபிலிட்டியில் இருக்க எல்லாத்தையும் வந்து படிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் அவுட் ஆஃபும் நீங்கள் படிச்சிங்கன்னா தான் காம்படிஷன் அடிக்க முடியும். ஏன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி கொஸ்டின் எடுக்கிற ஆள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இலக்கணம் தெரிஞ்சவர் தான் இருப்பார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக எடுத்து விட்ருவார். அதுதான் அவர் சொல்லுவேன். இப்போ ஸ்கூல் புக்கான ஃபஸ்ட் நல்லா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் படிச்சிருந்தீங்கன்னா 99 100 கொஸ்டின் கூட அடிக்கலாம். அடிச்சிட்டிங்கன்னா தமிழ் அங்கே மேக்ஸும் அதுவும் நல்லா ஏற்றிட்டோம்னா வேலை முடிஞ்சு போச்சு. நல்லா ஸ்கோர் பண்ணிட்டு தூர போயிட்டே இருக்கலாம். அதை பாருங்கள், பிழை திருத்தத்தில் ஒரு இது எங்கே வந்து பார்த்தா எங்கெல்லாம் வரும், இது அப்படி நியூ புக்கில் இருக்குது. இந்த சிலபஸான நியூ புக் வச்சு தான் வடிவமைச்சது. ஏன்னா திருக்குறளும் பார்த்தோன்னா 20 அதிகாரம் கொடுத்துருக்காங்க. அந்த 20 அதிகாரம் நியூ புக்கில் 10th வரைக்கும் உள்ள அதிகாரத்தை தான் வச்சுருக்காங்க. அதுபோக அறிஞர்கள் தொண்டு எல்லாமே வந்து பார்த்தோன்னா நம்ம 10th ஆளை தான் வச்சுருக்காங்க. ஆனால் வந்து பார்த்தா 10th வரைக்கும் படித்தா போகாது. அதுவும் சொல்லிட்டேன்ப்பா. 10th வரைக்கும் படிக்கணும். ஆனால் 10th வரைக்கும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியே கொஞ்சம் நல்லா இப்போ நான் சொன்ன மாதிரி படிக்கணும். பேச்சு வழக்கு இது ஈஸி தான். எழுத்து வழக்கு, தூய தமிழ் இதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஏன்னா இதில் தான் அந்த வலுச்சொல் எல்லாமே வந்துடும். சரிங்களா? வெற்றில நம்ம சொல்லுவோம், அது வெற்றில வலுச்சொல். அடுத்தல எதுனா பிறமொழி, இந்த இது பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு எல்லாமே இதிலே வந்துடும். அதை பாருங்க, நேற்று மழை பெஞ்சுதுன்னா வரணும். நேற்றுன்னா அது வந்து பார்த்தோன்னா அது நம்ம வட்டார வழக்கு, நேற்றுன்னு வரணும். இந்த சிலபஸில் வட்டார வழக்குலாம் சொல்லுவோம்ல, அந்த வட்டார வழக்குன்னு நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தோன்னா இந்த 8th நியூ புக்கெலாம் இருக்கும். அது மாதிரி தான். சரிங்களா? நேற்று மழை பெய்தது அப்படின்னு தான் வரணும். சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குறதுனால எப்படின்னா ஒரு சொற்களை கொடுத்துருவாங்கப்பா, அந்த சொற்களை கொடுத்துட்டு புதிய சொல் உருவாக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா இது நான் தமிழ் எலிஜிபிலிட்டி எக்ஸாமுக்கு வச்சு கீழே வச்சு காமிக்கேன். எல்லாமே இது வச்சுருக்கேன், மாடல் கொஸ்டின். சரிங்களா? அதில் பாருங்கள், மற்றும் அல்லது ஆள், பிறகு, வரை, இதுவல்ல, இருப்பினும், எனும், இதனால் என்ன அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த எடுத்து நீ சேர்த்தல்னா இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதை கொடுத்துட்டு இப்படி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து எந்த ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. இப்படி 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. அதாவது ஒரு சென்டென்ஸில் இங்கே மட்டும் டேஷ் கொடுத்துட்டு இது எது அது வருமா, இல்லை அதனால் வருமா, இல்லைன்னா வந்து பார்த்தா மற்றும் வருமா, இல்லை எது வரும்னு கொடுத்துருவாங்க. அதுவும் நான் கீழே வச்சுருக்கேன் பாருங்கள். அடுத்தல பார்த்தோன்னா இதுதான். சரிங்களா? பொருள் தரும் ஓர் எழுத்து. இப்போங்க இதுவும் ஓர் எழுத்து ஒரு மொழி தான். ஆக்கு எனது பசு, ஈக்கினா கொடு, தைனா மாதம். இதுவும் ஓர் எழுத்து ஒரு மொழி தான். அதாவது அரைச்சமாகவே அரைச்சி சிலபஸில் இருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா அதுதான் இங்கே கான்செப்டே. அதாவது பல பொருள் தரும் ஒரு சொல். இப்போ பாருங்களேன், இந்த கமலம், கஞ்சம், முளரி, பங்கயம் இந்த சொல் வந்து பார்த்தா தாமரை குறிக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது எங்கேருந்து எடுத்துருப்பாங்கன்னு நான் வந்து கடைசியில் வச்சுருப்பேன் பாருங்க. இங்கே பாருங்க, இப்போ நம்ம பார்த்தோமா இந்த ஒரு பொருள் குறித்த பல திரிச்சொல். இந்த திரிச்சொல்ல தான் அது வரும். ஏன்னா கமலம், கஞ்சம், முண்டகம், முளரி இவை யாவும் தாமரை என்னும் ஒரே பொருளை குறிக்கும். இருக்காப்பா? எல்லாம் இது தாமரை என்னும் ஒரே பொருளை குறிக்கும் பல திரிச்சொற்கள். சரிங்களா? அதனால் இது வந்து பார்த்தா ஒரு பெயர் சொல். இதெல்லாம் இதுதான். அடுத்த நெக்ஸ்ட்டு பாருங்கள். இது பார்த்தாச்சு. அடுத்தல வந்து பார்த்தா அழகு 3. அழகு 3ல் வந்து என்னதுன்னா இந்த ஒரு வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். இது ஒரு நல்ல ஒரு கிளியரன்ஸ் உங்களுக்கு கிடச்சிரும். 3வது இது பாருங்கள், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல். இந்த சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தலும் நீங்கள் ஈஸி நினைக்காங்க. இதுக்கு இந்தவும் பொருந்தா சொல்லும் தான் ரெண்டுமே நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் படிக்க வைக்க காரணமாக ஆக்கும். ஏன்னா சொற்களை ஒழுங்குபடுத்துக்க வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருந்து தான் போட்டுடலாம். எழுவாய் செய்யப்படும் பொருள் பயனில்லை அந்த மேட்டரில் இருந்தால் நீங்கள் போடுவீங்க. ஆனால் ஒரு இலக்கியம் லைனோ ஒரு இலக்கண லைனோ வச்சு உங்களை சொற்களை ஒழுங்குபடுத்துன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன செய்வீங்க? மாட்டிக்கிடுவீங்க. கண்டிப்பாக மாட்டுவீங்க. உங்களை மாட்ட வைக்கிற மாதிரி ஒரு 4 கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. ஏன்னா இலக்கணத்திலேயே மாட்ட வச்சிடலாம். இலக்கணத்திலே ஸ்டாண்டர்டாக கொஸ்டின் எடுக்க முடியுமா கேட்டால் கண்டிப்பாக எடுக்க முடியும். இலக்கணத்திலே தப்பு பண்ண வைக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக தப்பு பண்ண வைக்க முடியும். எல்லாத்தையுமே அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பண்ண வைக்க முடியும். அது தொடர் வகைகள். இது ஏற்கனவே சிலபஸ் இருந்து தான். தொடர் வகையில் எல்லாமே 2 டாப்பிக்காக அவங்க வச்சுருந்தாங்க. ஒன்றா வச்சுட்டாங்க. செய்வினை, இது செய்யப்பட்டவினை, தனிவினை, பிறவினை இதெல்லாம் வச்சுட்டாங்க. அடுத்தால பாருங்களேன், அடுத்தாலும் ஒருமை பன்மை அரைச்சமாகவே அரைச்சாச்சா என்ன செய்யன்னு தெரில. அவங்களுக்கு வந்து எதனாலன்னா இது ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது நம்ம ஜாப்புக்கு போகிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தமிழ் பேசிக்கே தெரிய மாட்டேங்குது. இப்போ பாருங்களேன், இப்போது வந்தானுக்கு இங்கே வந்தார் ஏதாவது போட்டிருந்தாங்க நேற்று. அதாவது ஒரு உரிய வந்து பார்த்தா தமிழோட பேசிக்கே தெரியாமல் கொன்று எடுத்துருந்தாங்க தமிழை. அதனால் வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு ரீசனுக்காண்டி தான் சிலபஸை மாற்றினதுன்னு சொல்லுவதாங்க. ஆனால் அது ஒன்று. ஆனால் உண்மையாக என்னதுன்னா அவங்களுக்கு கொஸ்டின் எடுக்கிறதுக்கு போர் அடிக்குன்னா இப்படி கொஸ்டின் எடுக்கிறதுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு எல்லாத்தையும் சேர்த்து ஒரே மாதிரி எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வேலை மிச்சம்னு நினச்சிக்கிட்டாங்க. ஏன்னா இது தமிழ் எலிஜிபிலிட்டி அடுத்தல எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே மாதிரி கொஸ்டின் நம்ம ஃபார்ம் பண்ணிக்கிடும். அதனால ஜிகேக்குமே அதே மாதிரி மாற்றிட்டாங்க. அதே மாதிரி அந்த இப்போ குரூப் 2 2A இருக்க மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை மார்க் உண்டுன்னு சொல்லிட்டு நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இது மாதிரி படிக்கன்னு சொல்லிட்டு. ஆனால் சிலபஸில் ஜிகேல மாற்றம் இல்லை. எந்த மாற்றம் இருக்குன்னா இப்போ குரூப் 4 சிலபஸ் அப்படியே ஜிகே சிலபஸ் குரூப் 4 இதில் கொண்டு வச்சிட்டாங்க.
ஆனா என்ன எத்தனை மார்க் மட்டும் சொல்லிட்டாங்க. குரூப் 2ல சிலபஸ கொண்டு அப்படி வச்சுட்டாங்க. ஆனா குரூப் 2க்கும் குரூப் 4க்கும் லேசா சிலபஸ்ல இந்த யூனிட் 8 இது மாரி இதெல்லாம் லேசா சேஞ்ச் இருக்கும். முன்னாடியே இருக்கும். அதுதான் வேற ஒண்ணும் இல்ல. பாருங்க மரபு தமிழ் பாருங்க. இந்த மரபு தமிழ்ல திணை மரபு படிக்கணும். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, திணை மரபுன்னா என்ன? 2 திணை இருக்கு. உயர் திணை, அஃறிணை இருக்குன்னு. ஏன்னா அம்மா இங்கங்க அம்மா வந்தது அப்படியா சொல்லணும்? அது தப்பு. அம்மா வந்தாள் அப்படின்னு சொல்லணும். அஃறிணைல தான் என்ன சொல்லணும்? மாடுகள் நனைந்ததுன்னு சொல்லணுமா? இது நனைந்தன்னு சொல்லணுமா? ஏன்னா மாடுகள் என்பது பன்மை. அப்போ நனைந்ததுன்னு சொல்லக்கூடாது. இது ஒருமை. நனைந்தன்னு சொல்லணும். இதுதான் வந்து பார்த்தா திணை மரபு. இதுலயும் என்ன ஆயிட்டு, லாஸ்ட்டா அங்கேயும் இங்கேயும் எல்லா இடத்துலயும் பார்த்தோன்னா, அரைச்சமாவே அரைச்சுட்டே இருப்பாங்க. பிழை திருத்தம் டாபிக் ரொம்ப இருக்கும்பா. அதுக்கப்புறம் பிழை திருத்தம் நீ எந்த பிழை திருத்தம் எல்லா பிழை திருத்தமும் படிக்கணுமா. பிறமொழி சொற்கள் சம்மந்தமா எல்லாம் படிக்கணும். அதே மாரி சொல்லு பொருள் சம்மந்தமா எல்லாம் படிக்கணும். ஓரெழுத்து ஒரு மொழி, ஒரு பொருள் கொடுத்து பல பொருள் கொடுக்குது, பல பொருள் கொடுத்து ஒரு பொருள் கொடுக்குது. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் படிக்கணும். ஆசிரியர் குறிப்பு, நூல் குறிப்பு இதெல்லாம் நீங்க படிச்சா தான் நீங்க வந்து சமாளிக்க முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் கொஸ்டின் எல்லாம் ஆன்சர் பண்ணி தான் சொல்றேன். அதுக்குன்னு இந்த பார்த்தீங்கன்னா உங்கள வந்து கம்பராமாயணம் பாட்டு லைன் படிங்க அதெல்லாம் சொல்லல. அது வந்து பார்த்தீங்கன்னா, வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியா இருக்க படிச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இதில இருக்க ஆசிரியர் குறிப்பு, நூல் குறிப்பு படிக்கணும். ஏன்னா, அதில பொருந்தா சொல்லு, பொருந்தாத இதெல்லாம் கேட்பாங்க. அதாவது சொல்லும் பொருள்ல வந்து பார்த்தீங்கன்னா, இது சொல்லும் பொருள் கேட்பாங்க. இதுக்கெல்லாம் நம்ம வந்து படிச்சு தான் ஆகணும். சரிங்களா? அத பாருங்களேன். பால்ல வந்து பார்த்தீங்கன்னா, பால் மரபு எத்தன பிரிப்பாங்கன்னா, ஆண்பால், பெண்பால், பலர்பால். இங்க பாருங்க. ஆண்பால்ல வந்து பார்த்தீங்கன்னா 1, அடுத்தது பெண்பால், அடுத்தது பலர்பால். இது தெரியும் எல்லாத்துக்கும். அத பார்த்தீங்கன்னா, ஒன்றன்பால், பலவின்பால். இத தான் இப்படி குடுத்துருக்காங்க. அத காலத்த வந்து குடுத்துருக்காங்க. காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா, இது நிகழ்காலம், கடந்த காலம், அது எதுனா இப்போ நடக்கிற காலம். இத 3த்தையும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அத பத்தி வர்றது தான். இப்ப பாருங்க இளமை பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம். இளமை பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா இளமை பேரும் படிக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது பிழை திருத்த டாபிக்க வந்து பார்த்தீங்கன்னா, பிரிச்சு குடுத்துட்டாங்கப்பா. வேற ஒண்ணும் இல்ல. அதுல வினை மரபு, அதான் தொகை மரபு இவ்வளதான். தொகை மரபு, அது நிறுத்தற் குறியீடு. இந்த நிறுத்தற் குறியீடுலயும் நம்மளுக்கு செக் வைப்பாங்க. நிறுத்தற் குறியீடுல கண்டிப்பா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, இது வச்சு நம்மள வந்து பார்த்தீங்கன்னா, மாட்டி வைக்கிறது இந்த நிறுத்தற் குறியீடுல வைப்பாங்க. நிறுத்தற் குறியீடுல வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா, கான்செப்ட் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் பழகணும். அதான் கலைச்சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு யூனிட் பின்னாடி இருக்காப்பா. அந்த யூனிட் பின்னாடி என்னது இருக்குன்னா, நம்ம கலைச்சொல் அறிவோம்னு இருக்கும். அந்த கலைச்சொல் அறிவத்தில தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா வந்து பார்த்தா பாருங்களேன், ஒரு கல்விய பத்தி ஒரு அதிகாரம் இருக்கும். மருத்துவத்த பத்தி ஒரு இயல் இருக்கும். ஒரு டேர்ம் அதாவது 3 இயல் சேர்ந்து இருக்கும். மேலாண்மை பத்தி இருக்கும், அறிவியல பத்தி இருக்கும், இப்படி இருக்குமா, ஊடகத்த பத்தி இருக்கும், மொழிபெயர்ப்ப பத்தி இருக்கும், தகவல் தொழில்நுட்பத்த பத்தி இருக்கும். இத பத்தி இருக்கா? இதில இருக்க சொல்பொருள் தான் இதில இருக்கிறது தான் கேட்பாங்க. இதில இருக்க இந்த ஆங்கில சொல், தமிழ் சொல் தான் கேட்பாங்க. ஆனா 6த் டூ 10த் தான் கேட்பாங்க. ஆனா தமிழ் எலிஜிபிலிட்டில 11த் 12த்தும் கேட்டிருக்காங்க. அப்போ நீங்களே முடிவு பண்ணிக்கிடுங்க. அப்போ எது வரைக்கும் படிக்கணும்னு. முதல்ல 6த் டு 10த் படிச்சுட்டு, அடுத்தது 11த் 12த் படிக்கிறது சேஃபு. ஏன்னா, காம்படிஷன் அப்படி இருக்கும். ஒரு கொஸ்டினும் நம்மள வந்து பார்த்தீங்கன்னா, வெற்றி தீர்மானிக்கிறது அதுதான். சரிங்களா? அடுத்து பாருங்க. வாசித்தல் மட்டும் புரிந்து கொள்ளும் திறன்னா என்னதுன்னா, ஒரு பேராகிராஃப் குடுத்துருவாங்க. அந்த பேராகிராஃப் குடுத்துட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து ஒரு ஆப்ஷனும் குடுத்துருவாங்க. ஒரு 5 கேள்வி கேட்டிருப்பாங்க. 5 இதுல எத்தன 10, 15 கேள்வி கேட்டிருக்காங்க. 15 கேள்வினா 15 கேள்வி கேட்பாங்க. அந்த 15 கேள்வியும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்சர் பண்ண மாரி இருக்கும். ஒரு 3 கேள்வியா கேட்பாங்க. 3 பேராகிராஃப் குடுத்தா வரும் பாருங்க. இது எப்படி இந்த சிலபஸ் எப்படி இருக்குன்னா, 2010 இருக்குல்ல, 2010க்கு முன்னாடி இப்படி தான் சிலபஸ் இருக்கும். எப்படின்னா ஒரு 5 வந்து பார்த்தீங்கன்னா, பிரித்தெழுதுக இருக்கும். 5 சேர்த்தெழுதுக இருக்கும். 5 வந்து பார்த்தீங்கன்னா, விடைக்கட்ட அமைக்க இருக்கும். 5 வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தன்வினை, பிறவினை சம்மந்தமா இருக்கும். இப்படி வந்து பார்த்தா 5 5ஆ இருக்கும். அது சூப்பரா இருக்கும். அந்த அப்போ உள்ள சிலபஸ் மாரி தான் இப்போ குடுத்துருக்காங்க. அதே மாரி தான் இது வந்து பார்த்தீங்கன்னா, மரபு தொடர், பொருள் ஈட்டல். அந்த பேராகிராஃப்லயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மரபு தொடர வச்சுக்கிட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சொல்ல வருது? அந்த மரபு தொடர் என்ன சொல்ல வருது? அந்த பேராகிராஃப்ல பழமொழி வச்சுட்டு, இந்த பழமொழி என்ன சொல்ல வருது? அந்த இது என்ன சொல்ல வருது? அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, டீட்டெயிலா உங்களுக்கு சொல்லிருவாங்க. நீங்க ஈஸியா எடுத்துடலாம். ஆன்சர் வந்து ஈஸியா எடுத்துடலாம். அத பாருங்க எளிய மொழிபெயர்ப்பு. இதையும் பாருங்களேன். இதுவும் அரைச்சமாவே 2த்தையும் சேர்த்து அரைச்சு இது இல்ல. இங்க பாருங்க. இதுவும் சேர்த்து அரைச்சமாவே அரைச்சிருப்பாங்க பாருங்க. இந்த எளிய மொழிபெயர்ப்பு இருக்கலாம். இதையும் இந்த கலைச்சொற்கள் இருக்கலாம். இதையும் வந்து பார்த்தீங்கன்னா, அரைச்சு வச்சாச்சு. அரைச்சமாவே அரைச்சு குடுத்தாச்சு. சரிங்களா? ஏன்னா மொழிபெயர்ப்புனா அந்த ஒரே இதுதான்ப்பா. அது குடுத்ததே மொழிபெயர்ப்பு அது ஆங்கிலத்த குடுத்து தமிழ் மொழிபெயர்க்குது. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நியூ புக்ல உள்ளதெல்லாம் எடுத்துக்காட்டு வச்சிருக்காங்களா? பென் டிரைவ், பிரிண்டர், கம்ப்யூட்டர், கீபோர்டு 9த் 10த் புக்ல அந்த இத தான் குடுத்துருக்காங்க. மொழிபெயர்ப்பு புரிந்து கொள்ளுதல்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 1 மார்க்ல வந்து இப்படி தான் கேட்க முடியும். வேற எப்படியும் கேட்க முடியாது. நம்மனா மெயின்ஸ் எழுத போறோம். அவங்க ஒரு பேராகிராஃப் குடுத்துட்டு நம்ம அத மொழிபெயர்க்கிறதுக்கு அப்படிலாம் கிடையாது. 1 மார்க்ல அந்த ஆப்ஷன் இருக்கும். 4 ஆப்ஷன் இருக்கும். அதனால இப்படி தான் இருக்கும். இது அதெல்லாம் பாருங்க. இலக்கியத்தில திருக்குறள்ல 20 அதிகாரம் இருக்குப்பா. நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் கீழ மாடல் கொஸ்டின் வச்சிருக்கேன். சரிங்களா? 20 அதிகாரத்தில ஒழுக்கம் உடைமை, இந்த பொறை உடைமை, ஊக்கம் உடைமை, விருந்தோம்பல், அறவழிப்படுத்தல், ஈகை இது எல்லாமே நம்ம 10த்துக்குள்ள இதில தான் இருக்கு. நான் அத வந்து பிடிஎஃப்ல காமிக்க பாருங்க.
10th தான் சரிங்களா. இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 6த்துலேருந்து இது வரைக்கும் இதில பாருங்க. அன்புடைமை. அன்புடைமையில 2 திருக்குறள் வச்சுருக்காங்க. ஆனா 2 திருக்குறளும் நீங்க படிச்சுக்கிட்டு, ஆனா அன்புடைமை படிக்காம இருந்தீங்கன்னா, அது உங்களுக்கு தான் பாதகம். அன்புடைமை ஃபுல் திருக்குறள் படிக்க பெட்டர்ன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா, இந்த 2 திருக்குறளும் நல்லா படிச்சுக்கணும். ஆனா மத்ததும் படிச்சுக்கணும். மத்த திருக்குறளுமே இந்த 6th to 10th படிக்கிறது நீங்க படிச்சு வச்சுக்கணும். ஏன்னா, அவங்க கொஸ்டின் அப்படி தான் கேட்டுருவாங்க. ஏன்னா, யூனிட் 8க்கும் இது உங்களுக்கு தேவைப்படுறதுனால நீங்க படிச்சு தான் ஆகணும்னு சொல்றேன். புரிஞ்சுக்கிடுங்க. இதில அன்புடைமை இருக்கா? அத பாருங்க. இது இருக்கு. விருந்தோம்பல் 2, ஊக்கமுடைமை 3, அரண் வலியுறுத்தல் 4, ஈகை 5, ஈகை 5 புறங்கூறாமை 6, அருளுடைமை 7, கல்வி 8வது அதிகாரம், வினை செயல் வகை 9, அவையஞ்சாமை 10, நடுநிலைமை 11, கூடா ஒழுக்கம் 12, கல்லாமை 13, கல்லாமை 13ஆப்பா பாருங்க. செங்கோன்மை 14, செங்கோன்மை 14 செங்கோன்மை 14, 15 அதிகாரம் பாருங்க. நட்பாராய்தல் 15, பண்புடைமை 16, பொறையுடைமை 17, பொறையுடைமை 17 ஒழுக்கமுடைமை 18, அடுத்தல பெரியோர் துணை கோருதல் 19, கண்ணோட்டம் 20 அதிகாரம் சிலபஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 20 அதிகாரமும் இது எல்லாமே 10th தான் இருக்குது சரிங்களா. ஆனால் 10th தான் இருக்குது. ஆனால் இந்த இப்போ பாருங்களேன், எல்லாத்துலேயும் 2 திருக்குறள் தான் இருக்கும். நீங்கள் 2 திருக்குறள் கேட்பாங்கன்னு நினச்சிங்கன்னா படிச்சுட்டு போங்க, அதோட இம்பாக்ட் தெரியும். ஆனால் இப்போ பாருங்களேன், கண்ணோட்டத்தில் 3 திருக்குறள் தான் இருக்குது. ஆனால் நான் என்ன சொல்லுவேன், இந்த 3 திருக்குறளை நல்லா படிக்கணும். மற்ற 7 திருக்குறளையும் பார்க்கறது பெட்டரும்பேன். அதுதான் உங்களுக்கு நல்லது. அதுதான் யூனிட் 8லேயும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, யூனிட் 8லேயும் திருக்குறளை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த தடவை பாருங்களேன், 200 கொஸ்டின் கண்டிப்பாக 10 திருக்குறள் கொஸ்டின் இருக்கும். வேணால் பாருங்கள். இப்போ அடுத்து பார்க்கலாம். அடுத்து மற்ற சிலபஸ் நம்ம என்ன பார்த்துட்டு வந்தோம் இப்போ அதை பாருங்கள். அடுத்து வந்து பார்த்தா திருக்குறள் நம்ம சொல்லிட்டோம்பா. திருக்குறள் வந்து முடிச்சாச்சு. இப்போது இந்த 4 அடியா 4 மணி கடிகைன்னு இருக்கா. 4 அடியா 4 மணி கடிகைன்னு இருக்குது. இந்த 4 அடியா 4 மணி கடிகைனா இது வந்து பார்த்தீங்கன்னா 10th தான் இருக்குது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சிலபஸ் இருக்கிறது எல்லாமே படிக்கணும். சிறப்பு தமிழ் படிக்க பெட்ரு தான். அதாவது சிலபஸ் இருக்கிறது இந்த இதை மட்டும் சொல்ல, இந்த இதுக்கு மட்டும் 4 அடியா 4 மணி கடிகைனா இது எதுனா 17 கீழ்கணக்கு ஃபுல்லுன்னு தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இதில் கொடுத்த நூல் மட்டும் படிச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு தான் ஆபத்து. அதனால் அப்படி படிக்காதீங்க சொல்லிட்டேன். 17 கீழ்கணக்கு ஃபுல்லும் படிக்கணும். ஏன்னா நம்ம அந்த சிலபஸ்லையும் பார்த்துருக்கீங்களா, ஒரு 18 நூல்னா 18 நூல் பேரும் கொடுக்க முடியுமாப்பா, நீங்களே சொல்லுங்களேன். இப்படி தான் கொடுக்க முடியும். அது நீங்கள் தான் புரிஞ்சு படிச்சுக்கணும். ஆனால் இதில் இருக்குது நல்லா படிச்சுக்கணும். அவ்வியார் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சுக்கணும். ஏன்னா 6th 12th வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறது தான் நல்லது. ஏன்னா 10th வரைக்கும் நல்லா படிக்கணும். நியூ புக் ஓல்டு புக்கும் படிக்கணும். 7ஆவதையும் அப்படி தான், சிறுபஞ்சமும் அப்படி தான். ஆனால் இப்போ பார்த்தோன்னா சில பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்காது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓல்டு புக்கும் போய் படிச்சு தான் ஆகணும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அவுட் ஆஃபும் சில இது படிக்கிறது நல்லது. ஏன்னா தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 98 அடிக்கணும். அப்படின்னா தான் இந்த எக்ஸாமுக்கெல்லாம் நீங்கள் கிளியர் பண்ண முடியும். அதான் இது ஜிகேல வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்கோர் பண்ணணும். அப்படின்னா தான் மேக்ஸும் நல்லா பண்ண முடியும். மேக்ஸில் 10 ரீசனிங் சொல்லிட்டாங்க. இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா பயமே கிடையாது உங்களுக்கு. ஏன்னா மேக்ஸில் 10 ரீசனிங்கு, அங்கே ஒரு 10னா ஒரு 15 சம்மு, மொத்தம் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக போட்டுருவாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஜிகே தான் இனிமேல். ஜிகேல வந்து பார்த்தீங்கன்னா என்ன படிக்கிங்க, இங்கே தமிழ்லையும் அசால்ட்டாக வரக்கூடாது. தமிழுக்கு 1 மணி நேரம், மேக்ஸுக்கு 1 மணி நேரம், ஜிகேக்கு 6 மணி நேரம் கிட்ட ஒதுக்குங்க. அப்போனா அதை கவர் பண்ண முடியும். அதுக்கு பாருங்க உவைசா. ஏன்னா தமிழ் மொழி, நீ தமிழ்னு நீ எங்கே தூங்கிலையும் தமிழ் தாங்கணும், படுக்கையிலையும் தமிழ் தாங்கணும், சாப்பிடலையும் தமிழ் தான் சொல்லணும். அதுக்கான தான் தமிழை வந்து பார்த்தா இந்த தமிழ் அதுவும் எப்படி சும்மா வந்து இப்போ தான் மனப்பாடம் பண்ணிட்டுலாம் வளரக்கூடாது. தமிழ்னு புரிஞ்சு தமிழ் நேசித்து படிக்கணும். தமிழ் என் தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவமா உனக்கும் எனக்கும் அப்படின்னு தமிழை நேசிக்கணுமா. அதுக்கு தான் சிலபஸில் கூட தமிழ் மொழியின் சிறப்பு கூட தொன்மை இதெல்லாம் வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா, குரூப் 2 மெயின்ஸு கேட்டாங்களா, தமிழ் மொழி வச்சு சிறப்பை வச்சு வந்து பார்த்தா மெயின்ஸ்லேயே கேட்டாங்க. ஆனால் சிலபஸில் எல்லாமே டாப்பிக்கில் உள்ள வந்து நுழைச்சாங்க. அடுத்தலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கண்டாஃப் மாதிரி வந்து பார்த்தா தமிழ் செம்மொழியை பற்றி அதை வச்சு இன்னும் கேட்டிருந்தாங்க. அதனால் தமிழ் தான் சொல்லணுமா. அடுத்தல உவேசாவும் தமிழ் பணிக்காண்டி தொண்டாற்றினவரில் ஒரு முக்கியமான ஆள் தான், பெரிய ஆள். ஏன்னா வந்து பார்த்தா நம்ம தமிழில் வந்து பார்த்தோன்னா மீட்டெடுத்ததே அவர் தான். தேப்ப மீனாட்சி சுந்தரனரும் முக்கியமான ஆள். லக்குனரும் தமிழுக்கு நிறைய பணியாற்றியிருக்காரு. அடுத்தல தேவனைய பவனர் சொல்லே வேண்டாம். ஏன்னா அவர் வந்து பார்த்தா சிறப்பு பெயரே அவர் வந்து அவ்வளோ இருக்குது. பவளும் பிரிச்சுருந்தாலும் தமிழுக்கு நிறைய இது பண்ணிக்காரு. ஒரு மற்ற நாட்டில் இருந்து வந்து தமிழுக்கு வந்து பார்த்தா ஒரு தொண்டு ஆற்றினவரை விடலாமா, அவரை வந்து பார்த்தா நீங்கள் படிக்காமல் விட்டீங்கன்னா அது வந்து நமக்கு தான் குற்றம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜி போப்பு வீராமணிவரெலாம் தமிழ் தொண்டுக்கு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் உள்ளவங்க வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியில் வந்து தொண்டாற்றி தமிழில் நிறைய நூல்கள் எழுதி ஒரு சிற்றிலக்கியங்கள் 96ன்னு வீரமுனிவர் சொல்லியிருக்காரு.
அத வந்து பார்த்தீங்கன்னா, அது எழுதியிருக்காரு. இது நெறைய எழுதியிருக்காரு. அப்ப அவங்களோட தொண்ட வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க மறைக்கக்கூடாதுன்னு தமிழ் தொண்ட வந்து அதையும் சிலபஸ் வச்சிருக்காங்க. அது தமிழ் சான்றோர்ல பாவேந்தர் பாரதிதாசன், டி.கே. சிதம்பரனார் இதெல்லாம் பாருங்களேன் நியூ புக் பேஸ்ல இருக்கும். டி.கே.சி வந்து பார்த்தீங்கன்னா, நியூ புக்ல இருப்பாரு. அதாவது குன்றக்குடி கலிகாலன் நியூ புக்ல இருப்பாரு. கண்ணதாசன் நியூ புக்ல இருப்பாரு. கைதை மில்லத்து நியூ புக்ல இருப்பாரு. தாராபாரதி நியூ புக்ல இருப்பாரு. வேலு நாச்சியார், பட்டுக்கோட்டை. ஆனா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சிலபஸ் இருக்கிறது ஓல்டு புக்கும் படிக்கிறது பெட்டருப்பா சொல்ட்டேன். நம்ம ஓல்டு புக்கு சேர்த்து தான் குடுப்போம். நம்ம தேவை உள்ளது கரெக்ட்டா எல்லாத்தையும் பின்னி பேர்ந்து ஆணி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா அக்கு வேற, ஆணி வேற குடுத்துருவோம். நீங்க படிச்சா மட்டும் போதும் சரிங்களா? முடியரசன், தமிழ் ஒலி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நியூ புக்ல உள்ளது. இந்த பாட்டெல்லாம் நல்லா அக்கு வேற, ஆணி வேற படிச்சணும். ஏன்னா, அப்பதான் கரெக்ட்டா வரும். இப்போ உருத்திரங்கனாரு ஏன்ப்பா இங்க குடுத்தாங்க? எனக்கு ஒரு டவுட்டு. இந்த சிலபஸ் எடுத்தவங்க ஏன் உருத்திரங்கனார் குடுத்தாங்க? இக்கால கவிஞர்ன்னு குடுத்தாங்களா? எதனால குடுத்தாங்க? ஆ. உருத்திரங்கண்ணனார் வந்து பார்த்தீங்கன்னா, இக்கால கவிஞர்ன்னு ஏதாச்சும் குடுத்துட்டாங்கன்னு நெனைக்கேன். சரி எப்படியும் குடுத்துருப்பாங்க. ஈவா ஜெகநாதன் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான ஆளு. ரொம்ப, ரொம்ப முக்கியமான ஆளு. ஏன்னா, அவர் ஒரு நாட்டுப்புற பாடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவர் தான் அது ஒரு நல்ல ஒரு முக்கியமான ஆளு. அது அவரு ஒரு ஆளு. நாமக்கல் கவிஞர். இதில 10த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் குடுத்துருக்காங்க. நீங்க 10த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கிறது நல்லது. ஆனா, சிலபஸ்ல உள்ளது 11த், 12த் படிக்கணும். ஓல்டு புக்கும் படிக்கிறது நல்லது. அதுபோக இலக்கணமும், கான்செப்ட் தெரியணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கான்செப்ட் தெரிஞ்சுட்டு, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நியூ புக்கு ஃபர்ஸ்ட்டு 10 6த் டூ 10த் அடுத்தல 6த் டூ 10த் ஓல்டு அதான் 11த் 12த் நியூவு, ஓல்டும். அந்த கான்செப்ட் ஏன்னா வந்து ஒலி வேறுபாடு இருக்கும். அது 11த் 12த்ல தான் இருக்கும். ஓல்டுல தான் நெறைய இருக்கும். அப்ப என்ன செய்வீங்க? நீங்களே சொல்லுங்களேன். இந்த சில பேர் சொல்லுவாங்க, 10த் வரை படிச்சா 10த் வரை படிச்சாலும் போதும்பாங்க. சிலபஸ் சொல்வது எங்கனாலும் கான்செப்ட்டுக்காண்டி நம்ம படிச்சு தான் ஆகணும். நீங்க படிக்கவும் படிக்காது உங்க விருப்பம். இப்ப பார்த்துட்டோமா? இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, மாடல் கொஸ்டின் பார்க்கலாம்ப்பா. இங்க பாருங்க சேர்த்து எழுதுக. பார்த்தோமா? சேர்த்து எழுதுக. இந்தா இருக்கு பாருங்க. அடுத்தல பார்த்தா சந்திப்பிழை பார்த்தாச்சா? அடுத்து பாருங்க சந்திப்பிழை இருக்கா? குரில் நெடில் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பாருங்க. இந்த பாருங்க. இது என்னது? ஒலி வேறுபாடு. நான் சொன்னேனா அந்த ஒலி வேறுபாடு சரிங்களா? இந்த ஒலி வேறுபாடு மயங்கொலி அதாவது மயங்கொலி. இந்த ஒலி வேறுபாடு இருக்குல்ல, அந்த ஒலி வேறுபாடு மயங்கொலி எழுத்து. இதெல்லாம் ஒரே கான்செப்ட் தானே? இப்ப பாருங்க. கூரை, கூரை. அப்போ இது வீட்டின் கூரை. அந்த கூரை எது? புடவை சொல்லுது. இது ஒரு சொல் பொருள் மாரி தான். நீங்க இந்த கூரைக்கு என்ன பொருள்னு தெரியணும். அப்ப நான் இந்த கூரைக்கு சொல் பொருள் புடவைன்னு தெரிஞ்சா தான் இந்த கூரைக்கு வீட்டின் கூரைன்னு எனக்கு தெரியும். அப்போ இது ஒரு சொல் பொருள் மாரி தான். அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க உச்சரிக்கிறது அந்த கான்செப்ட்ட மையங்கொலியா நல்லா உச்சரிக்கணும். அதுதான். அடுத்த பாருங்க. திணை, திணை. இந்த திணைனா என்ன வரும்? இந்த திணைனா என்ன வரும்? நீங்க சொல் பொருள் நல்லா படிச்சாலே கண்டுபிடிச்சுருவீங்க. என்னன்னா, இந்த திணை வந்து பார்த்தீங்கன்னா, தானியத்தில நம்ம படிச்சிருக்கோமே. இந்த திணை வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஐவகை நிலத்தில உள்ள ஒழுக்கத்த சொல்லுமே. அதுதான் அப்படின்னு நீங்க படிச்சுருவீங்களே. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, கான்செப்ட் தான் இன்மேல. மொட்ட மனப்பாடம் பண்ண வேண்டிய இடத்துக்கு பண்ண வேண்டியது இருக்கு. ஏன்னா சொல் பொருள்லாம் அதாவது படிச்சு தான் ஆகணும். நீங்க அத போய் கான்செப்ட்ன்னு சொல்ல முடியாது. இப்போ இந்த அலை இந்த அலைன்னு இருக்கு. இந்த அலைன்னா அழைத்தல். நம்ம வரவழைத்தல் கூப்பிடுவோம்ல அது. இந்த அலை கடல் அலைன்னு இருக்கு. அப்போ இதில போய் ஒரு கான்செப்ட் தான். இதில போய் நீங்க வந்து பார்த்தா மொட்டை மனப்பாடம் இது கான்செப்ட்னா எப்படி ஒரு மொட்டை மனப்பாடம் ஒரு கான்செப்ட் சேர்ந்து இருக்கும். சரிங்களா? இப்ப பாருங்க இனவெழுத்தும், சுட்டெழுத்து, வினா எழுத்து. இந்த 3 டாபிக் இருக்கா? இன எழுத்து அடிப்படையில் பொருந்தாதது கேட்பாங்க. இப்போ பார்த்தோம்னா கல்வின்னு ஏன் இல்லன்னா, இச்சுக்கு இஞ்சி இன எழுத்தா? இத்துக்கு இந்து இன எழுத்து. இம்புக்கு இப்பு, இப்புக்கு இம்மு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இது மட்டும் இன எழுத்து கிடையாது. அப்போ இப்படி கேட்பாங்க. இன எழுத்துல பொருந்தாத சொல்லு. இப்படி கேட்காங்களா? அத பாருங்க. அதில பண்பு, மஞ்சி, கண்டு, எஃகுன்னு இருக்கு. இதில வந்து பார்த்தீங்கன்னா, இட்டுக்கு இன்னு, இச்சுக்கு இஞ்சி, இட்டுக்கு இன்னு. சரிங்களா? அதாவது எஃகு வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. இன எழுத்து. அப்படியும் கேட்பாங்க. திருக்குறள்ல வந்து பார்த்தீங்கன்னா, வினாச்சொல்னா இப்படி வினாச்சொல்லு கேட்பாங்க. குறள் உள்ள குறட்பாக்கள் எத்தனை? இல்ல எவ்வளவு? யாவை? பார்த்தோமா? இன எழுத்து, சுட்டெழுத்து, வினா எழுத்து. வச்சிருக்கோமாப்பா? அது பாருங்க. ஒருமைப்பன்மை அறிதல். ஒருமைப்பன்மை அறிதல்ல என்னதுன்னா, மான்கள் வேகமாக ஓடின அப்புட்ன்னா, எது கரெக்ட்ன்னு கேட்டிருக்காங்க. இப்ப செடியில் பூ பூத்திருந்தன இதுல. செடியில் பூன்னு இருக்கு. ஒண்ணு தான் இருக்கு. அப்ப பூ பூத்திருந்தது அப்படின்னு வரணும். மாடுகள் புற்களை மேய்ந்ததுன்னு இருக்கும். மேய்ந்தன அப்படின்னு வருமா? மேய்ந்தன. ஏன்னா மாடுகள் பன்மை ஆயிட்டு. இதுதான் ஒருமை பன்மை. காடு செழிப்பாக இருந்தன இதுல. காடு செழிப்பாக இருந்தது. ஏன்னா காடுன்னு சொல்லியிருக்காங்க. மான்கள் வேகமாக ஓடின. ஆமா மான்கள் பன்மைய சொல்லிட்டாங்க. ஓடினன்னு பன்மையா தான் சொல்லியிருக்காங்க. இப்போ ஓடியது அப்படின்னா தப்பா வந்திருக்கும். இதுதான் கரெக்ட். இதுதான் ஒருமை பன்மை. பறவைகள் கண்டம் விட்டு கண்டம் பறக்கின்றன. ஆமா இதான் பறக்கின்றன. ஏன்னா பன்மையில சொல்லியிருக்கு. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா பறவைகள் பன்மையில இருக்கு. இது பறக்கின்றார்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா உயர்திணைக்கு வந்தது தப்பு. பறக்கின்றதுன்னு ஒருமைய சொல்லுது. அஃறிணையிலே. பறக்கிறார் என்பது இதுவும் தப்பு. அப்போ இதுதான் ஒருமை பன்மை. இதுதான் ஒருமை பன்மை எல்லாரும் தெரியும். இது ஈஸியா போட்டுறலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நியூ புக்ல உள்ளது, ஓல்டு புக்ல உள்ளது எல்லாமே நீ படிக்கணும்.
ஏன்னா, இலக்கணம்னு குடுத்துட்டாலே ஏன்னா அவங்க கொஸ்டின் எடுக்கிறது ஈஸி டிஎன்பிஎஸ்சிக்கு. அதனால தான் சிலபஸ்ல இலக்கணத்த வச்சுட்டாங்க நெறைய கொஸ்டின். ஏன்னா, இலக்கணம்ட்ட எவ்வளோ கொஸ்டினாலும் எடுக்கலாம். எடுத்ததையே எடுத்து மாத்தி எடுத்துட்டே இருக்கலாம். கான்செப்ட் தான் பார்த்தீங்களா, அதனால வச்சுட்டாங்க. பாருங்களேன், வேர்ச்சொல்லு அறிதல், வேர்ச்சொல்லிலிருந்து வினைமுற்று, வினையெச்சம், வினையாளர் பெயர் அது. அதான் பெயரெச்சம் வகை அறிதல். இங்க ஒரு வேர்ச்சொல்ல குடுத்துட்டு, இத வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வினைமுற்று ஏதாவது ஒரு தொழில் பெயர் ஏதாவது ஒரு குடுத்துட்டு, அதில வேர்ச்சொல் கண்டுபிடிக்கிறது. அது கண்டுபிடிக்கிறது. இதுக்கு என்னது பகுபத உறுப்புகள் அந்த கான்செப்ட்ல இருந்து தான் இது வரும். அதாவது வேர்ச்சொல் காணுங்க. தந்தான்லேருந்து வேர்ச்சொல் என்னது? வேர்ச்சொல்லில் தொழிற்பெயர் கண்டுபிடிக்கணும். வேர்ச்சொல்ல கொடுத்து தொழிற்பெயர் கண்டுபிடிக்கிறது, வினையெச்சம் கண்டுபிடிக்கிறது, பெயரெச்சம் கண்டுபிடிக்கிறது, வினையாளன் பெயர் கண்டுபிடிக்கிறது, அப்படி இருக்கும். இந்த திசைச்சொல் பாருங்க. அத பாருங்க. எதிர்ச்சொல். எதிர்ச்சொல் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இத குடுத்துருவாங்க. இதுக்கு நீங்க சொல் தெரிஞ்சா தான் ஆப்போசிட் அடிக்க முடியும். செங்கோலுக்கு ஆப்போசிட் கொடுங்கோல்னு உங்களுக்கு தெரியணும்னா, அதுக்கு சொல் தெரியணும். இப்பங்க "ஒருத்தாரை ஒன்றாக வையாரே பொறுத்தாரை பொன்போல்" அந்த திருக்குறள் இருக்குல்ல, அதெல்லாம் ஒருத்தார். அப்போ ஒருத்தார்னா என்னது? பொறுத்தார்ன்னு இருக்கும். யாரு? ஒருத்தாருக்கு ஒரு நாள் தான் இன்பம்னு இருக்குமா? அப்பவும் தண்டித்தவர்க்கு. சரிங்களா? அப்ப பாருங்க, தண்டித்தவர்ன்னு வரணும். அப்ப ஆப்போசிட் என்னது? பொறுத்தவர். இவ்வளோதான். இதனால வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க சொல்லும்பொருள் தெரியணும். நெறைய கான்செப்ட் புரிஞ்சு படிச்சுக்கணும். ஒரு பாட்டு படிச்சாலும் எது இருந்தாலும் அந்த சொல்பொருளுக்கு புரிஞ்சு அதுக்குள்ள இது எதிர்ச்சொல்லு அப்பதான் நெறைய இடத்துல தேவைப்படும். பாருங்க, "நனைந்தலை உலகம் மலையின் நேமியோடு வலம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கைன்னு" இந்த முல்லை பாட்டுல உள்ளதுல நனைந்தலை உலகம்னு இப்படி கேட்பாங்களா? அப்போ நீங்க இந்த இதுதான் இந்த வந்து பார்த்தீங்கன்னா, சிறிய உலகம். அதான் அகன்ற உலகம்னு வரணும். நனைந்தலை உலகம்னு எது? அகன்ற உலகம். அதுக்கு எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. அப்போ இது சிறிய உலகம். அப்ப என்ன செய்யணும்? எதிர்ச்சொல்லுக்கு சொல்லும் பொருள் படிக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் வெளியவும் ஜென்ரலா உள்ளதும் படிச்சுக்கிறது நல்லது. சரி பாருங்க. இது திருக்குறள்ல உள்ளத அதுக்குள்ள ஆப்போசிட்டா எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. புல்னா அங்க வந்து பார்த்தீங்கன்னா, கீழ்ன்னு இருக்கும். கீழான இன்னும் இருக்கும். இங்க மேலானதுன்னு குடுத்துருக்காங்க. அத வினைச்சொல் எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை அறிதல் 2 வினைச்சொற்களின் வேறுபாடு. இங்க பாருங்களேன். 2 வினைகளின் பொருளிலிருந்து வேறுபாடு அறிதல். இதுதான் அது. இந்த விரிந்து, விரித்துன்னு இருக்கா? மழைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன. மயில் தோகை விரித்தது. அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு கான்செப்ட். எப்படின்னா விரிந்துனா எதுக்கு வரும்? விரித்துனா எதுக்கு வரணும்? விரிந்துனா பூவின் இதழ்கள் விரிந்தனன்னு வரும். விரித்துனா எது? தோகையை விரித்தது அப்படின்னு வரணும். எதுனா மழைக்காற்று வீசியதால் இந்த பூவின் இதழ்கள் விரிந்தன. இந்த விரிந்து இருக்கப்ப அதுக்கு விரிந்தன. விரித்துனா எது? மயில் தோகையை விரித்தது. அவ்வளோதான். இதான் கான்செப்ட். எதிர்ச்சொல் ஏற்கனவே நம்ம பார்த்தது. ஓரெழுத்து ஒரு மொழி நம்ம நியூ புக்ல இருக்கிற 42 அந்த இது படிச்சுட்டு அவுட் ஆஃப் கொஞ்சம் படிக்க நல்லதுன்னு நினைப்பேன். நான் எனக்கு பொறுத்தவரைக்கும். அங்க உரிய பொருள் கண்டறிதல், ஒரு பொருள் தரும் பல சொற்கள், பொருந்தாச் சொல்லு, அகரவரிசை, ஒரு பொருள் பன்மொழி, இருபொருள் குறிக்கும் சொல், பேச்சொலுக்கு, எழுத்தொழுக்கு, சொல்லும் பொருள் எழுது, ஒரு சொல்லுக்கு இணையான வேறு சொல் எழுது. எல்லாமே எனக்கு கீழ வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்கேன் பாருங்க. இங்க பாருங்க. ஓரெழுத்து ஒரு மொழி. என்பதன் பொருள் என்ன? கடவுள். இதான் ஓரெழுத்து ஒரு மொழி. இங்கங்க ஓரெழுத்து ஒரு மொழிக்கு ஒண்ணு வச்சிருக்கேனா? அத பாருங்க. ஓரெழுத்து ஒரு மொழி. ஓரெழுத்து ஒரு மொழி. பொருந்தா சொல்லு. பாருங்க இந்த பொருந்தா சொல்லு என்னலாம் கேட்பாங்க பாருங்க. எல்லா இதுவுமே இந்த பொருந்தா சொல்ல வந்து நம்மள வந்து கேட்டுருவாங்க. திருக்குறள்ல கேட்கலாம். இலக்கணத்தில எழுத்து சொல் பொருள் யாப்பில கேட்கலாம். இப்ப கம்பராமாயணத்திலேயே கம்பர் இயற்றாத நூல்களே பொருந்தாதது எது? இப்படி கேட்கலாம். எதுனாலும் கேட்கலாம். அதனால தான் இந்த பொருந்தாத டாபிக்கு நம்மள வச்சு மாட்டி விடுற டாபிக் இந்த ஒரு டாபிக் தான். அத பாருங்க ஒரு பொருள் தரும் பல சொற்கள். அப்ப ஆறுனா என்னது? நதியும் குறிக்கும், எண்ணையும் குறிக்கும். மாலைனா இரு பொருள் தருங்க. மலர் மாலையும் சொல்லலாம், அந்தி பொழுதும் சொல்லலாம். மதுனா தேனுன்னு சொல்லலாம், இல்ல கல்லுன்னு சொல்லலாம். இதுவும் சொல் பொருள் மாரி தான்ப்பா. அகரவரிசை. அடுத்து அகரவரிசை நம்ம சொன்னோமா? பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு. அ இலையில சாப்பாடு இலையில சாப்பாடுல அப்படிம்போமா? இலைன்னு நம்ம என்ன வாழ்த்து அப்படின்னு சொல்லுவோம். அப்பாவை என்ன சொல்லுவோம்? எப்பா அப்படிம்போம்ல அது மாரி தான். இலையில சாப்பாடுனா இது இலையிலே சாப்பாடு. இலைன்னு வரணுமா? அப்போ இலையிலே சாப்பாடுனா இது இலையில சாப்பிடு. அதுதான் இது சரிங்களா? எங்க எண்ணெய் அப்படிம்போம். ஏன் எண்ணெய் தேய்ச்சியால எண்ணெய் அப்படிம்போம். அப்போ என்னன்னா இது எண்ணெய் அப்படின்னு சொல்றது தான் இது. அதாவது ஒண்ணும் இல்லப்பா. ஊரிலிருந்து வந்தியா? ஊரிலிருந்து வந்தாயா? அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, டீசென்ட்டா பேச தெரியுமா உனக்கு? அதுதான் எழுத்து வழக்கு. பாருங்க சொல்லும் பொருள் அந்த சிலபஸ் இருந்துச்சா? அப்போ சொல்லும் பொருள் நீங்க வந்து தான் சிலபஸ்ல உள்ள இதுக்கு மட்டும் சொல்லும் பொருள் படிச்சுட்டு போங்க. உங்களுக்கு மாட்டுவீங்க. அந்த சிலபஸ் நீங்க மொத்தமா சொல்லும் பொருள் படிச்சதே நல்லது. ஏன்னா, அவங்க கொஸ்டின் எடுக்க வந்து பார்த்தா அப்படி தான் எடுப்பாங்க. கோட்டினா என்னது? மன்றம். சொல் பொருள். சரியான இணைப்புச் சொல். நம்ம சொன்னோமா இணைப்புச் சொல். இதில தான் நம்ம மாட்டி விடும்னு. இந்த அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம். அதனால் மரங்களே தான் மலைக்கு அடிப்படை அப்படி கிடையாது. ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. அதனால அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இணைப்புச் சொல் எதாவது வரணும். ஏனெனில் தான் வரணும். இது எங்கேருந்து எடுப்பாங்கன்னா, ஸ்கூல் புக்லயும் இருக்கு. ஒரு 2 குறிப்பிட்ட இது இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க நெறைய ஓல்டு கொஸ்டின்லயும் இந்த தமிழ் எலிஜிபிலிட்டில கொஞ்சம் பாதி கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்னா, தப்பா இருக்கும்பா. ஆன்ஸரே தப்பா இருக்கும். கொஞ்சம் கொஸ்டின் தப்பா இருக்கும். அத பார்த்துக்கிடுங்க. நான் உங்களுக்கு சொல்றேன் சரிங்களா? இந்த ஏனெனில் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீ என்ன செய்யணும்னா, ஒரு ஒரு உரைநடையிலயும்
செக் பண்ணி நம்ம எடுக்கணும். சரிங்களா? நான் எடுத்து தரேன் உங்களுக்கு. இணைப்பு சொல் பாருங்க. சாலைகள் தோன்றிய பிறகே சாலை விதிகள் தோன்றியிருக்கும். ஆ டேஷ் இலக்கியம் தோன்றிய பிறகே அதற்குரிய இலக்கண விதிகள் தோன்றியிருக்க வேண்டும். அப்ப எனவே வருமா? ஏனெனில் வருமா? ஆகையால் வருமா? அதுபோல வருமா? அப்ப அதுபோல தான் வரணும். நீங்க வாசிச்சு பார்த்தாலே தெரியும். சாலைக்கு தோன்றிய பிறகே சாலை விதிகள் தோன்றியிருக்கும். அதுபோல இலக்கியம் தோன்றிய பிறகே அதற்குரிய இலக்கண விதிகள் தோன்றியிருக்க வேண்டும். அப்படி சொல்ல நல்லா இருக்கா? இல்ல சாலைகள் தோன்றிய பிறகே சாலை விதிகள் தோன்றியிருக்கும். எனவே இலக்கியம் தோன்றிய பிறகே அதற்குரிய இலக்கண விதிகள் தோன்றியிருக்க வேண்டும். ஆனா எல்லாமே ஒரே மாரி இருக்க மாரி இருக்கும். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஸ்கூல் புக்ல அந்த என்ன குடுத்துருக்காங்களோ அதுதான் அவங்க ஆன்ஸர் செட் பண்ணாங்க. இப்போ இது எங்க இருக்குன்னா, நம்ம 8த் நியூ புக் இருக்குல்ல, அதுல இருக்குது. அப்போ அதுல என்ன குடுத்துருக்காங்க? அதுல வந்து பார்த்தீங்கன்னா, அதுபோல குடுத்தாங்கன்னா, ஏனெனில் குடுத்தாங்களா? எனவே குடுத்தாங்க, ஆகையால் குடுத்தாங்க. அதுதான் அங்க செட் பண்ணாங்க. சரிங்களா? இப்ப எங்க அடைப்புக்குள் உள்ள சரியான சொற்களை அந்த பார்த்தோமா? இடி டேஷ் உடன் இடி இடியுடன் மழை வந்ததால் அ அருவி மலையிலிருந்து வீழ்ந்தது. அருவி மலையிலிருந்து விழுந்தது. சரிங்களா? அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இணைப்புச் சொல் இதெல்லாம் வந்து இருக்கு. மரங்களை வளர்த்து இயற்கையை காப்போம். செயற்கை உரங்களை தவிர்த்து நிலவளம் காப்போம். இதுதான். ஒரு இது எங்க பயன்படுத்துவோம்? அது இருக்கா? அதுல ஊர் பெயர்கள். பாருங்க. நாகப்பட்டினத்த என்ன சொல்லுவோம்? நாகைன்னு சொல்லுவோம். தேவக்கோட்டைய அப்படி சொல்லுவோமா? திருச்சிராப்பள்ளிய திருச்சின்னு சொல்லுதோம். இப்படி சொல்லும் பொருள். இப்படி வந்து பார்த்தீங்கன்னா, சிலபஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாம் பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு இது இருக்காப்பா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க. உங்களுக்கு வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி வச்சு கொஸ்டின் வச்சு சொல்லுதேன். இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஜிகே மொத சொல்லியிருந்தேன். ஜிகே மொத சொல்லி முடிச்சுதானே. ஜிகேல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடியும் இப்போ இருக்க அதே சிலபஸ் தான். என்ன மாத்திட்டாங்கன்னா, நம்ம கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, இத்தன கொஸ்டின் கரெக்ட்டா பிரிச்சுட்டாங்க. இங்க பாருங்க. அறிவியல்ல வந்து பார்த்தீங்கன்னா 5 கொஸ்டின் சரிங்களா? அறிவியல் எத்தன கொஸ்டின்? 5 கொஸ்டின் தான். அப்படி சொல்லிட்டாங்க. அப்போ நீங்க அறிவியலுக்கு வந்து ரொம்ப வந்து முக்கியம் குடுக்க வேண்டாம். ஆனா கொஞ்சம் கொஞ்சம் படிக்கணும். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு 6 டூ 10த் வந்து பார்த்தீங்கன்னா, படிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? இது வந்து மத்த இத ஏத்திட்டு இருக்கலாம். சரிங்களா? அத பாருங்க. இந்தியாவின் புவியியல். புவியியல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் புக்ல இருக்கு. அது அப்படியே சிலபஸ் மாத்தல. அது அப்படியே இருக்கு. ஆனா என்ன 5 கொஸ்டின் சொல்லிட்டாங்க. அதுக்கு தக்கன 10த் புக்கு ஜியோகிராஃபி உள்ள புவியியல் நல்லா படிச்சிருங்க. இந்தியாவின் வரலாறு, பண்பாடு, இந்திய தேசிய இயக்கம் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். இதுல ஹிஸ்ட்ரிக்கு 5, இந்திய தேசிய இயக்கத்துக்கு 5 அவ்வளோதான். அவ்வளோதான் கொஸ்டின் வச்சிருக்காங்க. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, பாதி வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே பழைய சிலபஸ் தான். நான் வந்து உங்களுக்கு வேற்று விஷயம் தான் அதுபடி நடத்தி குடுக்குறேன். நல்லா ஈஸியா முடிச்சிடலாம் சரிங்களா? இந்திய ஆட்சியியல் இதுதான் இங்க இப்போ ஹீரோவும் எதுனா பாலிட்டியும், எக்கனாமிக்ஸு யூனிட் 9 யூனிட் 8 இதுதான் நம்மளோட யூனிட் 8 இதுதான் நம்மளோட ராஜ்யமே இனிமேல் இதுதான். அதனால பார்த்தீங்கன்னா, பாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, இது ஈஸியா படிச்சிடலாம். இந்திய பொருளாதாரமும் வந்து பார்த்தீங்கன்னா, 11த், 12த் நல்லா படிச்சீங்கன்னு வச்சுக்கங்களேன், சிலபஸ் உள்ளது ஈஸியா முடிச்சிடலாம். வேற என்னதுன்னா, அதுக்குள்ள சிலபஸ்ல ரிலேட்டடா இருக்கிறது கொஞ்சம் படிக்கணும். இதுல யூனிட் 9 வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கீம்ஸ் கொஞ்சம் கண்டிப்பா இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, HDI அடுத்தலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இது நம்ம சோசியல் ஸ்கீம்ஸ் எல்லா ஸ்கீம்ஸும் வரும். அதுபோக இடஒதுக்கீடு அது சம்மந்தம் எல்லாமே வரும். அத பாருங்க. தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடுல யூனிட் 8ல இந்த சமுதாய தொல்லியல் வரலாறு இருக்குல்ல, இது சங்ககாலம் இது வந்து ஸ்கூல் புக்ல இருக்கிறது தமிழ்நாடு லெசன் இருக்க பாடம் ஃபுல்லுத்தையும் படிச்சிருக்கணும். அதுபோக திருக்குறள்ல இதுல 5 கொஸ்டின் கண்டிப்பா வைப்பாங்க பாருங்க. அது வைக்கிறது. அடுத்தலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பெரியார் இதுமாரி திராவிட இயக்கத்த பத்தி இருக்கும். மேக்ஸ்ல என்ன செஞ்சுட்டாங்க, ஈஸியா இதுல 15 கொஸ்டின் சொல்லிட்டாங்க. இலக்கணத்துல வந்து ரீசனிங்ல வந்து 10 கொஸ்டின் சொல்லிட்டாங்க. அதனால நம்மளுக்கு வேலை மிச்சம் போச்சு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ரீசனிங்ல 10 இதுல 15. ஆனா வந்து அதே டாபிக் தான். டாபிக்லாம் மாத்தவே இல்ல. சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எலிஜிபிலிட்டி கொஸ்டின வந்து கொஞ்சம் பார்த்துரலாம். நான் ஒரு 19 கொஸ்டின் உங்களுக்கு அனுப்பி விட்டுருப்பேன். சரிங்களா? 19 38 கொஸ்டின் அனுப்பியிருப்பேன். அது போக இப்போ ஒரு 10 கொஸ்டின் அனுப்புவேன். மொத்தம் 48 கொஸ்டின் தான் இதுவரைக்கும் நடந்திருக்கு எலிஜிபிலிட்டி எக்ஸாம். இப்போ எலிஜிபிலிட்டி எக்ஸாம் லேசா போய் காமிக்க பாருங்க. ஃபர்ஸ்ட் செட் இந்த 19 செட்ல ஃபர்ஸ்ட்டு இதான் நடந்துச்சு. சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு எக்ஸாம் எழுதி 2022ல ஒரு எக்ஸாம் நடந்துச்சு. எந்த எக்ஸாம் சொன்னேன் இப்போ? நான் சொன்னேனாப்பா, அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஃபிஷரிஸ் எக்ஸாம் நடந்துச்சுன்னு. 12ஆம் தேதி 3ஆம் மாசம் 2022 நடந்துச்சு. இதுலேருந்து இப்போ கடைசியா ஒரு எக்ஸாம் இந்த இது நம்ம இது இருக்கலாம். கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் அது வரைக்கும் நடந்தது. அந்த எக்ஸாம் கொஸ்டின் எல்லாமே நம்ம குரூப்ல சென்ட் பண்ணிக்க பாருங்க. பாருங்களேன். சேர்த்தெழுதுக, எதிர்ச்சொல்லு எடுத்தெழுதல், பொருந்தாச்சொல்ல பாருங்களேன். இது வியத்தல், ஆளல், வாழ்க்கை இதெல்லாம் எழுது தொழில் பெயர். அப்போ இது என்னதுன்னா பாடியவள்னு எழுதுனா வினையாளன் பெயர். அப்பவும் இப்படியும் கேட்பாங்களா? பொருந்தாச்சொல் எல்லாமே கேட்பாங்க. அதுதான் நான் சொன்னோம்ல, பொருந்தாச்சொல் தான் ரொம்ப கஷ்டம்னு. ஏன்னா அதுலேருந்து எல்லாம் கேட்பாங்க. இலக்கணத்துல பொருந்தாச்சொல் போய் பூவின் நிலை குறிக்காததை கொடுத்துருக்காங்க. சந்திப்பிழை, மரபு பிழை. நம்ம சிலபஸ் இருக்க எல்லாமே இதுதான் இருக்கும். ஆங்கில சொல்லுனா தமிழ் சொல்லு, தமிழ் சொல். ஒலி வேறுபாடு, ஒலிப்பொருள் வேறுபாடு எல்லாமே சொல்லிதான் இருக்கா? ஒலிப்பொருள் அறியுது எல்லாமே இருக்கும் பாருங்க. வினையாளன் பேர்
இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாம் பிரிச்சு ஸ்கூல் புக்ல எங்கலாம் இருக்குன்னு எல்லாம் பிரிச்சு நம்ம கரெக்ட்டா குடுத்துருவோம். சரிங்களா? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பழைய ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா, அது நேத்தைக்கு தான் உங்களுக்கு குடுத்துருப்போம். அந்த ஷெட்யூல் இனிமே கிடையாது. இப்போ புதுசா ஒரு ஷெட்யூல் வந்து வரும். நியூவா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஷெட்யூல் வரும். தரமா வரும். நம்மட்ட எல்லா சோர்ஸும் இருக்கு. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே பிரிச்சு தான் வச்சிருக்கோம். ஏற்கனவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இப்போ தமிழ் எலிஜிபிலிட்டி கொஸ்டின் நம்ம ஏற்கனவே பிரிச்சு வச்சது தான். பிரிச்சு வச்சதுன்னா எப்படி? ஏற்கனவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, கம்பைலேஷன் பண்ணி வச்சது தான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, மத்தவங்கலாம் இப்ப தான் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்மலாம் ஏற்கனவே பண்ணி வச்சது தான். சரிங்களாப்பா? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எதுவும் டவுட்னா கீழ கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டவுட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணேன். நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். அடுத்த வீடியோல இதோட தெளிவா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் வந்து உங்களுக்கு சொல்லுவேன். சரிங்களாப்பா? நன்றி, நன்றி.